ஓகே. குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு கதாகதா இன்ஸ்டியூட். ஆக்சுவலாக வந்து கிளாஸ் தொடங்கி ஒரு 13 கிளாஸ் முடிஞ்சது இருக்கு. ஓரளவுக்கு எல்லாரும் வந்து சம்ஸ் ரெகுலராக போட்டுட்டு இருப்பீங்க நம்புகிறேன். ஆனால் டவுட்ஸ் தான் பெருசாக யாரும் கேட்கறதில்ல. ஐ ஹோப் வந்து உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். இருந்தாலும் வந்து உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயக்கப்படாமல் கேளுங்க. ஆல்ரெடி அதுக்கு தான் நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு குரூப் வச்சுருக்கோம். சரிங்களா? அதனால் எதையும் யோசிக்காமல் நமக்கு டவுட் வந்துச்சுன்னா டவுட் வந்துருச்சுன்னு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நமக்கு வந்துருச்சுன்னா வந்துருச்சு அவ்வளோதான். அதனால வந்து யாரை பற்றி யோசிக்க வேண்டாம். டவுட்னா கேளுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அப்படின்னா தான் நம்ம வந்து அடுத்தடுத்து இந்த நம்மளுடைய என்ன சொல்கிறது எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஆஹ், தெரியல அப்படின்னா தெரியலன்னு சொல்லுங்கள், புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து கிளாஸஸ் எடுக்கிறோம். சரிங்களா? அதனால ஒன்றும் யோசிக்க வேண்டாம், தயக்கப்பட வேண்டாம். we are here to guide you. மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணுறது தான் நம்முடைய நோக்கம். சரிங்களா? ஸோ அதனால் எதை பற்றி யோசிக்காமல் ஒரு டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. ஓகே. நம்ம ஆக்சுவலாக நேற்றே நம்ம இந்த டாபிக் ஆரம்பிச்சிட்டோம். நேற்று சொல்லியிருந்தேன் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஆனால் வந்து நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஆனால் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா திரும்ப வந்து நம்ம அதில் நேற்று ஒரு கம்மியாக ஒரு 4 சம்ஸ் தான் பார்த்தோம். இன்னும் சில சம்ஸ் இருக்குது. ஒரு முறை ரீகேப் பண்ணிவிட்டு நம்ம அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஓரளவுக்கு பண்ணுவோம். ஏன்னா இது வந்து இந்த எனக்கு ஒரு 10 மாடல் கணக்கு போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த 10 மாடலில் வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் வெல்வெர்ஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போடலாம். இதில் இன்னொன்று என்ன உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் பொறுத்தவரையிலையும் நீங்கள் மக்கப் பண்ணவே கூடாது. அதுதான் அங்கே ரொம்ப அல்டிமேட் எய்ம். முடிஞ்ச வரலையும் வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமே ஒழிய மக்கப் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஒரு ஃபார்முலா படித்தா கூட ஒரு ரியல் லைஃபோட கொஞ்சம் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக ஃபார்முலாவை படிச்சுக்க முடியும். ரைட்டுங்களா? ஸோ அதுதான் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டு. ரொம்ப கம்மியாக படித்தா கூட வந்து நம்ம நிறையா மார்க் எடுக்கலாம். இன்னொன்று மேக்ஸுடைய பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்யூரசி. இப்போ நீங்களே ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, சம்ஸ் போடுறீங்க, ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சுன்னா யுவர் செல்ஃப் திங். ஓகேங்களா? நம்ம 100% நம்ம வந்து கரெக்டாக போட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே நீங்கள் வந்து இது பண்ணிப்பீங்க. சரிங்களா? அதுதான் அந்த சப்ஜெக்டினுடைய ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட் கூட சொல்லலாம். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம வந்து ஆல்ரெடி நேற்று பார்த்தோம், இருந்தாலும் லைட்டாக ஒரு ரீகேப் பண்ணிட்டு போயிடலாம். சப்போஸ் வராதவங்க நேற்று வராதவங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, ஃபைன். இப்போ பாருங்க, டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் நம்ம நேற்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான். இந்த ஸ்பீடுன்ற ஃபார்முலா தான் ரொம்ப 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 முக்கியம். கரெக்டுங்களா? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ரைட்டுங்களா? அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்றது இது மாதிரி வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது நான் வந்து சிம்பிளாக ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் ஞாபகம் வச்சுங்க. முடிஞ்ச வரலையும் மேக்ஸை பொறுத்த வரலையும் நீங்கள் வந்து என்டையர் வேர்டு அல்லது என்டையர் ஸ்டேட்மெண்ட்டு எழுதுறதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெட்டராக மாற்றிக்கணும். சரிங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சம் பார்க்கும் பொழுது நம்ம அல்ஜிப்ரான்னு ஒரு டாபிக் படித்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரானா ஒன்றும் இல்லை, ஸ்டடி அபவுட் லெட்டர்ஸ். சரிங்களா? அப்போ அல்ஜிப்ரான்றது ஸ்டடி அபவுட் லெட்டர்ஸ். அப்போ பாருங்க, இங்கே எஸ் ஈக்குவல் டு டி பை டி. அப்போ எஸ் இஸ் ரெப்ரசன்ட் ஸ்பீடு, டி ரெப்ரசன்ட் டிஸ்டன்ஸு, டி ரெப்ரசன்ட் டைம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அப்போ அல்ஜிப்ராவுக்கும் இங்கே இருக்கிற டைம் அண்ட் டிஸ்டன்ஸுக்கும் சம்மந்தம் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது. ஸோ அப்போனால மேக்ஸ் பொறுத்தவரையிலையும் ஒன்றுக்குள்ள ஒன்று ரொம்ப இன்டர் கனெக்டடாக இருக்கும், இன்டர் ரிலேட்டடாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து எதுவுமே ஐசோலேட்டடாக பார்க்காதீங்க. எல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். ஓகேங்களா? ஃபைன். அதே மாதிரி வந்து ரெண்டாவது நான் சொன்னேன், இது மாதிரி வந்து நம்ம அந்த யூனிட் கரெக்டாக கவனிக்கணும்னு சொல்லியிருந்தேன் நான். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். சரி, இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் யூனிட் கவனிக்கல அப்படின்னா நீங்கள் தப்பாக போட்டுருவீங்க. அப்போ இங்கே பாருங்க, கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்கு, இங்கே என்ன மீட்டர் பெர் செகண்ட் இருக்கு. அப்போ கிலோமீட்டர் பெர் ஹவராக ஒரு வேலையை கொடுத்துட்டாங்கன்னா அது எப்படி மீட்டர் பெர் செகண்டாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ கூட 5/18 மல்டிப்ளை பண்ணால் போதுன்னு நான் சொல்லியிருந்தேன். நேற்று அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஃபைன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட்ஸ் ஏ அண்ட் பி, ஏஸ்ட் பி அப்படின்னா அதனுடைய டைம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இஸ்ட் ஏ. நேற்று என்ன சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பீடுன்றது எஸ், டைம்ன்றது டி. அப்போ எஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டி.
அப்போ இங்கே ஏ இஸ்ட் பின்னு வந்துச்சுன்னா ஆப்வியஸாக என்ன வரும்? அதனுடைய ரிவர்ஸ் வரும், பி இஸ்ட் ஏ. ஓகேங்களா? இவ்வளோதான் அந்த ஸ்லைடில். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லைடுன்னு கூட நான் சொல்லியிருந்தேன். திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணிங்க. ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் மேத்தமெட்டிக்ஸில் இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக போடுற ஒரு விஷயத்த ரொம்ப எளிமைப்படுத்துறது தான் அந்த மேக்ஸினுடைய அல்டிமேட் எய்மே. ஓகேங்களா? மேக்ஸ்ன்றது நம்முடைய என்ன சொல்லியிருந்தேன், இது தண்ணி ஸ்ட்ரீம்லாம் ஒன்றும் கிடையாது. இது நம்முடைய ரியல் லைஃப்பில் நம்ம கஷ்டப்படுற சில விஷயங்களை வந்து ரொம்ப எளிமையாக ஸ்பீடாக முடிக்கிறதுக்காக தான் கொண்டு வந்தது தான் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் சொல்லியிருந்தேன். ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க. சப்போஸ் எ மேன் கவர்ஸ் certain distance at x கிலோமீட்டர் பெர் ஹவர் அண்ட் an equal distance at y கிலோமீட்டர் பெர் ஹவர். ரைட்டுங்களா? டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான். ஆனால் ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸ் கிலோமீட்டர் ஸ்பீடில் போறாரு, ஒய் கிலோமீட்டர் ஸ்பீடில் போறாரு. அப்போ அவங்களோட ஆவரேஜ் ஸ்பீடு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபார்முலா. என்னது? 2 × xy டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் கிலோமீட்டர் பெர் ஹவர். ஜென்ரலாக நம்ம இதையும் ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஆல்ரெடி ஆவரேஜ்னு ஒன்று படிச்சிருக்கோம். ரைட்டுங்களா? ஆவரேஜ் டாபிக் படிக்கும்போது என்ன படித்தோம்? சம் ஆஃப் அப்சர்வேஷன். கரெக்டுங்களா? சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் படித்தோம். ஓகேங்களா? சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் நம்ம வந்து படித்தோம். எப்போ? நம்ம வந்து லாஸ்ட் ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம படித்தோம். ஓகேங்களா? அப்போ ஆவரேஜ்ன்றது இப்படி நம்ம போடலாம். ரைட்டுங்களா? அப்போ இந்த இடத்துல சார், அப்போ நம்ம வந்து ஆவரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் அப்சர்வேஷன் டிவைட் பை நம்பர் அப்சர்வேஷன் போடலாம்னு சொல்றீங்களே, அப்போ நீங்கள் ஆவரேஜ் ஸ்பீடு தானே கேட்குறீங்க. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடுன்னும் போது நான் வந்து இங்கே வர எக்ஸ்ன்ற ஸ்பீடையும் இங்கே ஒய்ன்ற ஸ்பீடையும் நான் வந்து ஜஸ்ட் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய்னு ஆட் பண்ணி பை 2ன்னு போட்டுடலாமா சார் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரணும். ஓகேங்களா? ஏன்னா அங்கே போடும்போது வேற மாதிரி போடுறோம், இங்கே போடும்போது வேற மாதிரி போடுறோம். அப்போ நம்ம அதை எப்படி வந்து மேட்ச் பண்ணுறது அப்படின்றது நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆனால் வந்து இங்கே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஆனால் வந்து நம்ம அதை வந்து அப்படி போடக்கூடாது. சில சுச்சுவேஷனில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அப்போ இந்த சுச்சுவேஷனில் வி ஹாவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. எப்போ? இந்த ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகேங்களா? அதில் போட்டால் வராது. அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. சம்ஸ் சம்மந்தமாக இருக்கு, நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட், த கால்குலேட் த ஆவரேஜ் ஸ்பீடு. இதுவும் ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறது தான். ஓகேங்களா? ஓவர் த என்டையர் ஜேர்னி வி கேன் யூஸ் த ஃபார்முலா ஆஃப் ஃபார் ஆவரேஜ் ஸ்பீடு. இங்கே என்னன்னா, இங்கே நார்மல். ஓகேங்களா? இதுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். இது ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுக்கு ரிலேட்டட் சம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா ரொம்ப கஷ்டமா இருக்காது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே ஆவரேஜ் ஸ்பீடு இங்கே இதுங்க பாருங்க. ஸ்பீடுனா எஸ், டைம் டிஸ்டன்ஸ்னா டி, டைம்னா டி. அதே தான். பட் இங்கே ஆவரேஜ் வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. இது புது ஃபார்முலாவும் கிடையாது, அதே ஃபார்முலா தான். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ ரெண்டு பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் இன் சேம் டைரக்ஷன், ஒரே சேம் டைரக்ஷனில் மூவ் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன பண்ணுன்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணால் போதும் சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் மூவ் பண்ணாங்களா, அவங்க ரிலேட்டிவ் ஸ்பீடு கண்டுபிடிங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும். இதுவும் நீ சொல்லியிருந்தேன். ரைட்டுங்களா? ஜஸ்ட் ஒரு ரீகேப் தான். நெக்ஸ்ட், இது ஒரு கண்டிஷனு. பட் இது வந்து இது பற்றி நமக்கு பெருசாக நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுவும் கொடுக்கல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி போகிறது தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, 2% இருக்காங்க ஏன் பின்னு, ஸ்டார்ட் அட் த சேம் டைம் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேங்களா? ஃப்ரம் 2 பாயிண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆஃப்டர் பாசிங் ஈச் தே அதர் தே கம்ப்ளீட், ஒரு நிமிஷம், ஓகே, கம்ப்ளீட் த ஜேர்னி இன் ஏ அண்ட் பி ஹவர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. தென் ஏ சுடைய பி ஸ்பீடு, ஓகேங்களா, பி சுடைய ஸ்பீடுன்னு கேட்டாங்க, ரேஷியோ கேட்டாங்களா, ரூட் பி இன்ட்டு ரூட் ஏ, சரி ரூட் பி ஈஸ்ட் ரூட் ஏன்னு என்ன போதும். அதாவது இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, ரைட்டுங்களா, இந்த கண்டிஷன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எப்படி எழுதிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச நம்ம ஃபார்முலா கேட்கல, அதாவது இது ரிலேட்டட் சம் கேட்கல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது வந்து இன்னொரு ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டு ஒரு இடத்துல ரெஸ்ட் ஆகும், ஸ்டாப் ஆகும். அந்த சமயத்தில் என்ன சார் ஃபார்முலானா இது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? வி ஸ்கொயர் ஈக்குவல் யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் இங்கே வந்து நான் அப்சர்வேஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? இவ்வளோதான் விஷயம். அப்போது இதை பற்றின ஒட்டுமொத்தமான இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு ரொம்ப இந்த ஒரே ஃபார்முலா தான். வேற எங்கே போனாலும் இது ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் என்னென்னா சுச்சுவேஷன்ஸ் மாறும். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இந்த 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 என்டையர் பேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகேங்களா? இதுவும் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, நீடு இருக்கிறப்ப போட்டுக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோதான் கான்செப்ட். இதில் வந்து ஒரு நம்ம 4 சம் போட்டோம்.
இந்த ஒரு சம் போட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஒரு சம் போட்டிருந்தோம். இது ஒரு சம் போட்டிருந்தோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 சம் இது போட்டிருந்தோம். ஓகேங்களா? இந்த 4 சம்மு நான் போட்டிருந்தேன்ல, இதில் யாருக்காவது பர்டிகுலராக டவுட் இருக்குங்களா? நேற்று சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? சப்போஸ் நேற்று வந்து டைம் கேட்கறது டைம் இல்லை அப்படின்னா கேட்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுங்களா 4 சம்மில்? நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணவங்க சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றவங்க வந்து நேற்று கிளாஸ் பார்த்து புரிஞ்சுப்பாங்க, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. என்ன டவுட் இதில்? நோ சார். ஓகே, புரியுதுல்ல மேம்? புரியுதுங்க சார். ஓகே மேம், சூப்பர். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து அப்போ நம்ம நேற்று பார்த்ததை வந்து பார்க்காதவங்க நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ பாருங்க. இப்போ நம்ம மீதி இருக்கிற மாடல் பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்க. சரி, ஓகே. டூ டூ சிட்டிஸ், 2 சிட்டி இருக்கு, பி அண்ட் கியூன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அது என்னது? 360 கிலோமீட்டர் அப்பார்ட் ஃப்ரம் ஈச் அதர். அப்பார்ட் ஃப்ரம் ஈச் அதர்னா ரெண்டு. இப்போ பின்னு ஒரு சிட்டி இருக்கு, கியூன்னு ஒரு சிட்டி இருக்கு. இது ரெண்டுக்கு இன்பிட்வீன்ல எவ்வளோ? 360 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரெண்டுமே இருக்கு. இதுதானே சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட்ல. இன்னொன்று சொல்லியிருக்கேன், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் என்னவோ மாத்திக்கணும், மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவோ இல்லை மேத்தமெட்டிக்கல் வந்து அந்த அப்ரிவேஷனாவோ அல்ஜிப்ரா எக்ஸ்பிரஷனாவோ மாத்திக்கணும். சரிங்களா? ஓகே. ஏ கார் கோஸ் ஃப்ரம் பி டு கியூ. அப்போ இங்கிருந்து இப்படி போகுது. ஓகேங்களா? வித் ஸ்பீட் ஆஃப் 40 km/h. அப்போ இங்கிருந்து இப்படி போறது வந்து பாத்தீங்கன்னா 40 km/h போகுது. அடுத்து பாருங்க, அண்ட் ரிட்டர்ன் ஆகுது டு பி. அப்போ இங்கிருந்து இந்த பக்கம் வருது, அது எவ்வளவு போகுதுன்னா 60 km/h போகுது. அப்போ வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் தி காரு? இதுதான் கான்டெக்ட். அப்போ இந்த கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா மாத்திக்கிட்டோம். ஓகேங்களா? ஒரு இங்கிலீஷில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிக்கிட்டோம். அப்போது ஒன்றும் இல்லை, கொஸ்டின் படிச்சீங்கன்னா புரியும். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து பாருங்கள் 360 km தான். இங்கேருந்து இப்படி போனாலும் இங்கேருந்து இப்படி வந்தாலும் என்ன இருக்கும்? டிஸ்டன்ஸ் மாற போகிறது கிடையாது. கரெக்டா? நம்பர் 1. அடுத்து என்னது? ரெண்டுக்கு இங்கிருந்து போகிற உள்ள ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, அங்கேருந்து வர ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டுக்குள்ள ஆவரேஜ் ஸ்பீடு தானே கேட்குறாங்க. அப்போது டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்து ரெண்டுடைய ஸ்பீடு கொடுத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடி சொன்னல. அப்போ பாருங்களேன், ஒரு சின்ன ஒரு ஒரு லைட்டாக பாருங்க. நான் ஏற்கனவே ஒரு இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கான்செப்ட் சொன்னல சார், ஆவரேஜ் ஸ்பீடு தானே கேட்குறாங்க. இங்கே ஒரு 40 கொடுத்துட்டாங்களா சார், இங்கே ஒரு 60 கொடுத்துட்டாங்களா சார். அப்போ ரெண்டு இதை ஆட் பண்ணி நான் 2ஆல் டிவைட் பண்ணிக்கவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? 100/2 50 வருதா? அப்போ 50 பாருங்களா, ஆன்சர் இருக்குல்ல. அப்போது இது ஆன்சரா சார்? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா உங்களை வான் பண்ணுறேன் நான். இந்த மாதிரி வந்து சில நேரம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அப்புறம் எதுக்கு மேக்ஸ் கொடுக்கணும்? ரைட்டுங்களா? ஆவரேஜ் சாதாரணமாக கொடுத்துட்டு போயிருக்கலாமே. அப்போ இந்த மாதிரி உங்களை வந்து மிஸ்கைட் பண்ணுவாங்க இது மாதிரி கொஸ்டின்ஸ்ல. நீங்க பார்த்த உடனே பரவாயில்லையே நான் போட்டதுல ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னு டிக் பண்ணிட்டு போகக்கூடாது. ரைட்டுங்களா? ஸோ அதுதான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, ஃபைன். சரி, அப்போ இந்த ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு, ரைட்டுங்களா, நம்ம தான் ஒரு ஃபார்முலா பார்த்தல. என்ன ஃபார்முலா பார்த்து சொல்லுங்க? 2xy/x+y. ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம என்ன சார் பண்ணா? ஒண்ணுமே கிடையாது. இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இருக்கிறத எக்ஸ்னு வச்சுப்போம், இந்த 40. இந்த 60 ஒய்னு வச்சுப்போம். கரெக்டுங்களா? ஏற்பாடு சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 இன்ட்டு 40 இன்ட்டு 60. கரெக்டுங்களா? டிவைடட் பை 40 பிளஸ் 60. அதே மாதிரி சம் போடும் போது இந்த அது மல்டிப்ளிகேஷன் பண்ணுதா, அடிஷன் பண்ணுதா, சப்ராக்ஷன் பண்ணுதா ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ஓகேங்களா? மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்க, மேலே இருக்கிறதுல மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கு, கீழே இருக்கிறதுல ஆட் பண்ணிட்டு இருக்கு. சரி, இன்னொன்று இந்த மாதிரி சம்ஸ்லாம் போடும்போது சார் அப்படியே 2 இன்ட்டு 40 இன்ட்டு 60 மல்டிப்ளை பண்ண வேண்டாம். மேக்ஸில் பொறுத்தவரை என்ன சொல்றது, அனாவசியமா நம்ம வந்து இந்த மல்டிப்ளை இதெல்லாம் போடக்கூடாது. முடிஞ்ச வரலும் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா நம்ம வந்து கேன்சல் பண்ண ட்ரை பண்ணலாம். சரிங்களா? சரி, பாருங்க, 2 இன்ட்டு 40 இன்ட்டு 60 அப்படியே இருக்கா? நீங்க இந்த 40 கேன்சல் பண்ணலாமா சார்? 60 கேன்சல் பண்ணக்கூடாது. இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன்ல இதான் போர்ட் மாஸ்டர் பத்தி சொல்லியிருப்பேன். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போ மேல இருக்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுக்கிட்டு கீழே என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா 40 + 60 ஆட் பண்ணுங்க. 100 வந்துருச்சா? ஓகே. இப்போ என்ன சார் பண்ணலாம்னா, இப்போ பாருங்க, மேல இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கா, கீழே இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே 100 மட்டும் இருக்கா. நான் மேலே கீழே புரியுறதுக்காக சொல்றேன். மேலே இருக்கிறதுக்கு பேர் நியூமரேட்டர், கீழே இருக்கிறது பேர் டினாமினேட்டர்.
முடிஞ்ச வரைக்கும் டெக்னிக்கல் டைம் அவாய்ட் பண்ணலான்றதான் சொல்றேன். ஓகேங்களா? ஃபைன். இப்போ பாருங்களேன். இப்போ பாருங்க, இங்க ஒரு ஜீரோ இருக்கா? இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணலாமா? இந்த ஒரு ஜீரோ இருக்கா? கேன்சல் பண்ணலாமா? என்ன இருக்கு? 2 இன்ட்டு 4 8ஆ? 8 இன்ட்டு 6 48ஆ? அப்போ இதுக்கு 48 அவரேஜ் ஸ்பீடு தானே? அப்போ கிலோமீட்டர் பெர் அவரு. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? 48 கிலோமீட்டர் பெர் அவர். இருக்கா பாருங்க, இந்த பாருங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு 50 கிலோமீட்டர் பெர் அவர் கிடையாது. இதுக்கு என்ன ஆன்சரு? 48 கிலோமீட்டர் பெர் அவர். லாஜிக் புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட். பாருங்க ஆன்சர் கரெக்டானு பார்ப்போம். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் சம்பந்தம் டவுட் இருக்குங்களா? புரியுதுங்களா? நீ சொன்னதான் எனக்கு தெரியும் புரியுதா புரியலையான்னு. இஸ் இட் கிளியர்? எஸ் சார், கிளியர் சார். ஓகே, இவ்வளவுதான். இந்த இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சுன்னா இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணல ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் எவ்வளோ 30 செகண்ட் ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது மாதிரி ஒரு மாடல் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கங்க. சரி, நெக்ஸ்ட். இப்போ ஒரு சம் பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேத்தமெட்டிக்கல் சம்ஸை பொறுத்தவரையிலையும் நம்ம அது மேத்தமெட்டிக்கல் சம்ஸாக பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிகல் லைஃபோட அப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த சம் பாருங்களேன். எ மேன் இன் எ ட்ரெயின். ஓகேங்களா? ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு மேன் உட்காந்துருக்கான்னு வச்சுப்போம். நோட்டிசஸ் தட் ஹீ கேன் கவுண்ட் 31 டெலிஃபோன் போல்ஸ் இன் 1 minute. 1 minute அவர் என்னது 31 டெலிஃபோன் போல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்றாரு. இஃப் த போல்ஸ் ஆர் அட் ஈக்குவல் இன்டர்வல், அப்போ ரெண்டு போலுக்கு இன்பிட்வீன்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குமா? 50 மீட்டர்ஸ்னு சொல்றாங்க. அப்படி இருந்துச்சுன்னா வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டின் என்ன சொன்ன, மேத்தமெட்டிக்கலா நம்ம வந்து அப்ரோச் பண்ண சொன்னா. இப்ப பாருங்களேன், ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, 31 டெலிஃபோன் போல்ஸ் இருக்கா? பாருங்க, 1 2 3 அப்படி போயிட்டே இருக்கும். இங்க வந்து 31 இருக்குன்னு வச்சோம். கரெக்டுங்களா? அப்ப 31 போல்ஸ் இருக்குன்னா இப்ப ரெண்டுக்கு இன்பிட்வீன் தானே டிஸ்டன்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டிஸ்டன்ஸா ஒவ்வொன்று இருக்குமா? ஆனா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 50 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப இது 50 மீட்டர் வச்சுக்கலாமா? அப்போ ஒவ்வொன்றும் 50 மீட்டர் இருக்குமா? அப்போ 31 டெலிஃபோன் போல்ஸா இருந்துச்சுன்னா எத்தனை கேப் இருக்கும்? 30 கேப் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா இந்த பக்கம் வந்து அதாவது 31னா என்ன இடையில வந்து கேப் 30 வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ உதாரணத்துக்கு இது மாதிரி 3 போல் இருக்கு அப்படின்னா எத்தனை கேப் வரும்? இங்க ஒரு கேப் வருதுங்களா? இங்க ஒரு கேப் வருதுங்களா? இங்க 2 கேப் வருதுல்ல? அப்போ மொத்தமா இது மாதிரி போல்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா எத்தனை கேப்னா அதுல இருந்து ஒண்ணு கழிச்சிட்டீங்கன்னா மீதி வரும். அது சும்மா உங்களுக்கு ப்ராக்டிகலா தெரியும்னு நினைக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, அப்போ இதுதான் வந்து நமக்கு வந்து டிஸ்டன்ஸ், ரைட்டுங்களா? ஏன்னா டிராவல் பண்ணும்போது டிஸ்டன்ஸ். அப்போ ஒரு கேப் வந்து பாத்தீங்கன்னா 56னா 50 மீட்டர்னா மொத்தம் எத்தனை கேப் இருக்கு? 30 கேப் இருக்குங்களா? அப்ப 30 இன்ட்டு 50 என்ன வரும்? 1500. யூனிட் என்ன? மீட்டர். ஓகேங்களா? அப்போ இந்த கொடுத்துருக்கிற அந்த கண்டிஷன் இருந்து நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து 1500 மீட்டர் அந்த ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? நம்பர் 1. நம்பர் 2 என்ன கேட்குறாங்க அடுத்தது? இது வந்து எவ்வளவு நேரத்துல போகுதான்? 1 minute சொல்றாங்க. என்னது? 1 minute. அப்போ இதை வந்து நம்ம டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாமா? அப்போ அந்த 1 minute இருக்குல்ல, 1 minute வந்து பாத்தீங்கன்னா டைம்னு வச்சுக்கலாமா? கண்டிஷன் அங்கேயே கொடுத்துறாங்க பாருங்க. இந்த கொஸ்டின் பொறுத்தவரை என்ன கேட்டாங்கன்னா, ஜஸ்ட் இந்த 31 டெலிஃபோன் போல்ஸ்ல இருந்து அது கேப் வந்து 30 கேப் வரும். ஒவ்வொரு கேப்பும் 50 மீட்டரு. அப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 1500 மீட்டர்ன்றதை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வேலை, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப பாருங்க, முடிஞ்சு போச்சுங்களா? அப்போ டி இன்னொன்னு டி கிடைச்சிச்சு. நம்ம என்ன கேட்கறாங்க? ஸ்பீடு தானே கேட்கறாங்க. அப்ப ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமுங்களா? இதான ஃபார்முலா. இப்ப பாருங்க, நமக்கு வந்து டிஸ்டன்ஸும் கிடைச்சிச்சு, டைமும் கிடைச்சிச்சு. அப்ப சால்வ் பண்ண முடிஞ்சு போச்சு இல்ல? ஓகேங்களா? சரி, இப்ப பாருங்க, இங்க வந்து மீட்டர்ல இருக்கு, இங்க வந்து மினிட்ல இருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் இது கிலோமீட்டர்ல கொடுத்திருந்தே இப்ப நம்ம இதை வந்து அவர்ல கொடுத்திருந்தாங்கன்னா இட்ஸ் ஓகே. ஆனா இப்போ அந்த யூனிட் இந்த 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 சம்மளை பொறுத்தவரை நீங்க யூனிட்டை கொஞ்சம் கவனப்படுத்தணும். அப்ப யூனிட் கவனப்படுத்துறதுக்கு முன்னாடி இங்க என்ன பார்க்கணும்னா பாருங்க, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கொடுத்துருக்காங்களா? அப்ப நீங்க கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இப்பயே மாத்த வேண்டாம். நம்ம ரெண்டு யூனிட் இருக்கு, ஒன்னு கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்கா, இன்னொரு யூனிட் பார்த்தல மீட்டர் பெர் செகண்ட்னு. அப்ப ஆல்ரெடி 1500 மீட்டர்ல இருக்கு.
ரைட்டுங்களா? அப்போ டைம் பார்த்தீங்கன்னா செகண்ட்ல தான் வரும். நான் என்னத்துல இருக்கு? மினிட்ல இருக்கா? அப்போ இது மினிட்ல இருக்கிறத நான் 60 செகண்ட்னு மாத்திக்கலாமா? ரைட்டுங்களா? அப்போ பாருங்க நமக்கு என்ன கிடைச்சிச்சு? மீட்டரும் செகண்டும் கிடைச்சிச்சு. அப்போ ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா? அப்போ டிஸ்டன்ஸ்ன்றது 5500 மீட்டரு. ஓகேங்களா? டைம்ன்றது 60 செகண்டு. இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ பாருங்க இந்த ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இப்போ சிக்ஸில் அடிக்க முடியுமா பார்க்கலாங்களா? என்ன வரும்? சரி, ஈஸியாக அடிக்கலாமா? எந்த டேபிள் அடிக்கலாம்? 3 டேபிள் அடிக்கலாமா? அப்போ 3 டேபிள் அடித்தா 2 3 சார் 6. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 3 சார் 15. அப்போ 50 வருதா? லாஜிக் புரியுதுங்களா? அப்போ 50 வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 12 அடித்தா 1 2 சார் 2, 25 2 சார் 6. ரைட்டு தானுங்களே? ஃபைன். அப்போ எஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது? 25 மீட்டர் பெர் செகண்டு. இது பார்க்கும்போது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட்ல கொடுத்துருந்தாங்களா 25 மீட்டர் பெர் செகண்ட் வந்திருக்கும். ஆனா ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, என்ன சொல்லியிருந்தோம்? கிலோமீட்டர் பெர் ஹவரை நம்ம வந்து பாத்தீங்கன்னா மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 5/8 மல்டிப்ளை பண்ண சொல்லியிருந்தோம்ல. இதுதான் அந்த முன்னாடி ஸ்லைட்ல பார்த்தது. இப்ப என்ன சொல்றாங்க? இந்த மீட்டர் பெர் செகண்ட கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்த சொல்றாங்க. அப்ப என்ன சார் ஆகும் அப்படின்னா, இது இந்த பக்கம் வந்தா ரிவர்ஸ் ஆயிடும். பாருங்க 5/8 என்ன ஆயிடும்? 18/5 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஆயிடும். அந்த பக்கம் வந்து மீட்டர் பெர் செகண்ட் அப்படியே இருக்கும். புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, ரிவர்ஸ்ல எழுதிக்கிற, வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த பர்டிகுலர் இதுல என்ன பண்ணனா எஸ் ஈக்குவல் டு 25 மீட்டர் பெர் செகண்ட் இருக்குல்ல, அது என்ன மாத்தணும்? கிலோமீட்டர் வர மாத்தணுமா? அப்ப என்ன சார் பண்ணணும் அப்படின்னா 18/5 மல்டிப்ளை பண்ணிக்கணும். பாருங்க 1 5 சார் 5, 5 5 சார் 25. அப்ப 18 × 5 மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வரும்? 44 9 90 வருதா? அப்ப எஸ் ஈக்குவல் டு 90 ஆன்சரு கிலோமீட்டர் பெர் ஹவர் தானே? பாருங்க கிலோமீட்டர் பெர் ஹவர் ஆன்சர் இருக்கா பாருங்க. இங்க பாருங்க கிலோமீட்டர் பெர் ஹவர் ஆன்சர் கரெக்டா பாருங்க. ஓகேங்களா? அப்போ இந்த சம்ஸ் எப்படி போட்டிருக்குன்றத சும்மா ஜஸ்ட் ஒரு முறை அப்படியே ரீகேப் பண்ணுங்க, ஈஸியா புரியும். ஆனா ரொம்ப ஈஸி தான். ஆனா இங்க என்னது, கன்வர்ஷன் கொஞ்சம் பெரிய வேலை காட்டுது. மற்றபடி ஒன்று சம்ஸ் புரிஞ்சுக்கிறது ஈஸி தான். இந்த பர்டிகுலர் சம் கிளியரா இருக்குங்களா? டவுட்னா சொல்லுங்க, திரும்ப கூட சொல்றேன். இஸ் இட் கிளியர்? கிளியரா இருக்குங்களா? சார் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். இன்னொரு முறை சொல்லுவோம் மேம். ஓகே மேம், சொல்லிடலாம். ஒரு நிமிஷம் அப்படியே இதை பார்த்துக்கலாம். இது எந்த இடத்துல மேம் எக்ஸாக்டா புரியல உங்களுக்கு? எங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டமா இருக்குன்னு சொல்லுங்களா, இல்ல டோட்டலாவே டஃபா இருக்கா? சார் ஃபர்ஸ்ட் இருந்து சொல்லுங்க சார். ஆ, ஃபர்ஸ்ட் இருந்து சொல்லவா? ஆமாங்க சரி, சார். ஓகே. நோ நோ வரிஸ், நோ வரிஸ். ஃபர்ஸ்ட் இருந்து பார்த்துக்கலாம். எந்த இடத்துல நான் சொல்லும் போது ஏதாவது புரியல நீ சொல்லுங்க, அந்த இடத்துல நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகேங்களா? நீங்க கடைசியில் வெயிட் பண்ண வேண்டாம். ஓகேங்க சார். நான் ஒவ்வொரு ஸ்டெப்ஸா புரியல அந்த இடத்துல புரியல சார் சொன்னீங்கன்னா நான் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதை ஓகேங்க ஃபர்ஸ்ட் ஒரு சார். முறை சொல்லி கொடுத்ததால அப்படியே போயிட்டு இருந்தது. நான் ஒரு முறை சொல்லி கொடுத்துட்டு புரியலாம் கேட்கலான்னு வேற ஒன்று. ஓகேங்களா? ம். ஓகே. இப்போ ஒன்றும் இல்லை மேம், இங்க என்ன கொடுத்துருக்காங்க? எ மேன் இன் ஏ ட்ரெயின். அப்போ ஒரு ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கு, அதுல நம்ம வந்து உட்காந்துருக்கோன்னு வச்சுப்போம், நம்மளே நம்ம கற்பனை பண்ணிப்போம். அப்போ நோட்டீசஸ் தட், அப்போ வந்து ஹி கேன் கவுண்ட் வந்து 31 டெலிஃபோன் போல்ஸ். அப்போ டெலிஃபோன் போல்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம டெலிஃபோன் அந்த கம்பம் இருக்குல்ல, அந்த கம்பம் தான். அப்போ கம்பம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூவ் பண்றோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 31 டெலிஃபோன் போல்ஸ் இருக்கு. நம்ம வந்து டிராவல் பண்ணுவோம்ல, அப்படி இப்படி தான் டிராவல் பண்ணுவோம். டிராவல் பண்ணும்போது நீங்க பாக்குறீங்க, அப்ப இங்க 1 2 3 இப்படி போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? அப் டு 31 டெலிஃபோன் இருக்கு. இங்க 1ல ஆரம்பிச்சு 31 வரல இருக்கு. ரைட்டுங்களா? அது வந்து அவர் இங்கிருந்து இது கிராஸ் பண்றது என்ன ஆகுது? 1 மினிட்ல கிராஸ் பண்ற ட்ரெயின் ஸ்பீடா போயிட்டு இருக்கு. 1 மினிட்ல கிராஸ் பண்றவரு கிராஸ் பண்ணும்பொழுது எத்தனை இதை கிராஸ் பண்ணுவார்னா 31 டெலிஃபோன் போல்ஸை கிராஸ் பண்ணுவாரு. ரைட்டுங்களா? இதான் கான்டெக்ட்.
இந்த கான்டெக்ட்ல ரெண்டு டெலிஃபோன் வந்து பாத்தீங்கன்னா போலுக்கு இன்பிட்வீன்ல 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இங்க 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படியே நீங்க கவனிச்சீங்கன்னா அப்போ ஒவ்வொன்று 15 50 50 15 இருக்குமா? அப்ப எஸ் பாருங்க, சார். மொத்தம் 31 டெலிஃபோன் போல்ஸ்ல மேம் எத்தனை கேப் வரும்? ஆப்வியஸா 30 கேப் தானே வரும். எஸ் சார். ஓகே, 30 கேப் வருது. அப்போ பாருங்க, ஒரு கேப்புக்கு 50 மீட்டர். அப்ப 30 கேப் இருக்கிறதால 30 இன்ட்டு 50 தானே வரும். எஸ் சார். இது புரியுதுங்களா ஸ்டெப்? அவ்வளவுதான் மேம். அப்ப இது மல்டிப்ளை பண்ணீங்களா? 3 இன்ட்டு 5 15, ரெண்டு ஜீரோ இருக்கு. சும்மா ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி போறோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அப்ப போடும்போது இதுல என்ன யூனிட்ல கொடுத்துருக்காங்கன்னா மீட்டர் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இது மீட்டர். இது புரியுதுங்களா இந்த ஸ்டெப்? புரியுது சார். ஓகே, வெரி குட். இப்ப பாருங்க, இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸை எவ்வளவு நேரத்துல அவங்க கிராஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மினிட். ரைட்டுங்களா? அப்ப 1 மினிட்ன்றது நம்ம வந்து 1 மினிட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து செகண்டா மாத்திக்கலாம். அப்போ 1 மினிட் ஈக்குவல் 60 செகண்ட் தெரியும். ஓகேங்களா? இது ஏன் நான் செகண்டா மாத்திக்கலாம் சொல்றேன்னா, ஒன்றும் இல்லை, ஒன்று ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ நீங்க டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு கேட்கறது வந்து கிலோமீட்டர் பெர் ஹவரா கேட்பாங்க, அப்படி இல்லை மீட்டர் பெர் செகண்ட்ல கேட்பாங்க. ஓகேங்க ரைட்டுங்களா? சார். வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட். அப்போ நான் டிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சிட்டேன் சுச்சுவேஷன்ல இருந்து, இந்த சுச்சுவேஷன் இருந்து நான் வந்து டைமும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்மளுக்கு கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் தானே கேட்குறாங்க. அப்போ எஸ் எஸ் சார். ஈக்குவல் டு டி டி பை பை டி. ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க மேம். இப்போ டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500, டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60. இப்போ பாருங்க, அந்த ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். நான் 6 டேபிள் கூட அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. 6 டேபிள் அடிங்களேன். 1 6 ஆர் 6, 15ல 2 6 வருமா? 2 6 ஆர் எஸ். 12ஆ? எஸ் 12னா சார். ரிமைனிங் 3 வருமா? 3னா 30. 30ல எத்தனை 6 வரும்? 5 சிக்ஸ் சார் 6 ஆர் சார். 30. அவ்வளவுதான் மேம். இப்போ பாருங்க, அப்ப 25 மீட்டர் பெர் செகண்ட். இது புரியுதுங்களா? எஸ் சார். ஓகே, இவ்வளவுதான் மேம். அப்போ நமக்கு வந்து 25 மீட்டர் பெர் செகண்ட் ஆன்சர் வந்துருச்சு. ஆனா நமக்கு ஆன்சர் வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அந்த மீட்டர் பெர் செகண்டை கிலோமீட்டர் பெர் ஹவரா கன்வெர்ட் பண்ணணும். நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கல. அப்போ எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 5 ஃபைவ் பை, பை. சொல்லுங்க, 5/18 மீட்டர் செகண்டா? எஸ் சார். இதுதான். இங்க பாருங்க, கிலோமீட்டர் பெர் ஹவரை வந்து இங்க மீட்டர் பெர் செகண்டா கன்வெர்ட் பண்றாங்க. ஆனா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஆன்சர் மீட்டர் பெர் செகண்ட்ல கிடைச்சிருக்கு. அப்போ இதுதானே இப்படி கன்வெர்ட் பண்ணேன். ரைட்டுங்களா? அப்போ இந்த பக்கம் இப்படி இது வந்து இப்படி வருதுன்னா இங்க பாருங்க, நம்ம எக்ஸ் மீட்டர் பெர் செகண்ட் ஈக்குவல் டு, அப்ப இது என்ன சொல்ல, இது இந்த பக்கம் வந்துருச்சுன்னா எக்ஸ் இன்ட்டு 18/5 ஃபைவ். கிலோமீட்டர் பெர் ஹவர் சொல்லலாமா? எஸ் சார். இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ என்ன சார் பண்ண? ஒண்ணும் இல்லை, இந்த 25 மீட்டர் பெர் செகண்ட் இருக்குல்ல, அது கூட எஸ். என்ன பண்ணேன்? 18/5 மல்டிப்ளை பண்ணனேன். அப்ப 18/5 மல்டிப்ளை பண்ணா அங்க பாருங்க, நியூமரேட்டர்ல 25 இருக்கு, டினாமினேட்டர் 5 இருக்கு, ரெண்டையும் கேன்சல் பண்ணனா 5 டைம்ஸ் ஃபைவ் 5 வருது. 5 இன்ட்டு 18 90. புரியுதுங்களாமா? சார். அவ்வளவுதான் மேம். இவ்வளவுதான் கான்செப்ட். ஒண்ணும் இல்லை, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா போட்டுடலாம். ஓகேங்களா? ஓகேங்க சார். ஓகே மேம். மற்ற எல்லாரும் கிளியர் இல்ல? புரியல கேளுங்க, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இது கிளியர்னா அடுத்து போலாம். ஓகே, எல்லாருக்கும் புரியும் நம்புறேன். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். ஓகே, இந்த சம் பாருங்களேன். இது ஒரு மாடல் ஆஃப் டைம் சம். என்ன கொடுத்துருக்காங்க? an ஏரோப்ளேன், ஓகேங்களா, flies along the four sides of a square field at a speed of 400, 600, 800 and 200 kilometer per hour. Find the average speed of the plane. ஓகேங்களா? அரௌண்ட் த ஃபீல்டு. ஒன்று நான் என்ன சொன்னேன்? நான் இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்டை வி ஹாவ் டு சேஞ்ச். எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும்? மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ பாருங்க என்ன கொடுக்குறாங்க? 4 சைட்ஸ் ஆஃப் ஸ்கொயர். அப்போ நமக்கு இது ஜாமெட்ரியோட பேசிக்ஸ் தெரியணும். நான் வந்து ஒரு கிளாஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வந்து ஜாமெட்ரி அப்புறமா பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு ஐடியா சொன்னேன், புரிஞ்சுங்க. இப்போ ஸ்கொயர்னா என்னது? 4 சைடு ஈக்குவலாக இருந்ததுக்கு பேர் தான் ஸ்கொயர். கரெக்டுங்களா? எல்லா சைடும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு பேர் ஸ்கொயர். கரெக்டுங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபீல்டுல அந்த ஏரோப்ளேன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது? பறக்குதுன்னு வச்சுப்போம், ஃப்ளை ஆகுது. அப்போ ஒவ்வொரு மொத்தம் 4 சைடு இருக்கா? 4 சைட்லையும் வந்து ஒரே மாதிரி வந்து பறக்கல. ஒரு சில இடத்துல வந்து வெவ்வேறு அந்த ஸ்பீட்ல மாறி மாறி பறக்குது. அப்போ ஒரு உதாரணத்துக்கு இது வந்து 400 பாருங்க,
400 km/h இந்த பக்கம் பறக்குதுன்னா இது என்ன வருது 600. இந்த சைடு போகும்போது 800 ஸ்பீட்ல போகுமா, இந்த பக்கம் வரும்போது 200 ஸ்பீட்ல வரும். ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்டெக்ட். இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுல என்ன கேட்குறாங்க? ஆவரேஜ் ஸ்பீடு தானே கேட்குறாங்க. இப்பயும் பாருங்க, ஒரு கொஸ்டின் வரும். சார் இங்க பாருங்க, எனக்கு 400 km/h, இது 600, இது 800, இது 200 km/h. அப்போ 4 ஸ்பீடு கொடுத்துருக்கீங்களா? அப்போ என்ன பண்ணலாம் சார்? நான் 4ஐயும் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அவ்வளோதான் கான்டெக்ட். ஏன் பண்ணக்கூடாதுன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி இந்த ஆவரேஜ் ஸ்பீடில் அந்த அந்த மாடல் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ இது எப்படி சார் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு தான் இது ஸ்பெஷலாக இருக்கு. ரைட்டுங்களா? பாருங்க, நம்ம வந்து ஆவரேஜ் ஸ்பீடு தானே கேட்குறாங்க. சரி, ஆவரேஜ் ஸ்பீடு நம்ம ஏதாவது ஃபார்முலா படிச்சோமா அப்படின்னா, ஆமாம், ஒரு ஃபார்முலா படித்தோம். என்ன படித்தோம்? டோட்டல் டிஸ்டன்ஸு டிவைடட் பை டோட்டல் டைமு. அதே தான், டி/டி தான். பட் டோட்டல்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? இவ்வளவுதான் இங்க கண்டுபிடிக்க போறோம், வேற ஒண்ணுமே இல்லைங்க. அப்போ இந்த பர்டிகுலர் இதுல வந்து நீங்க வந்து ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேக்குறாங்களா? சோ இப்படிதான் நம்ம வந்து இது ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணும் இல்லை, பாருங்களேன். இங்க வந்து இந்த சம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும், பார்த்துக்கலாம். இப்போ மேல டோட்டல் டிஸ்டன்ஸ் தானே இருக்கு. மேல டோட்டல் டிஸ்டன்ஸ் தானே இருக்கு. பாருங்களேன், இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது இது 4 கொடுத்துருக்காங்க. இங்க என்ன இல்லை, எல்லாமே ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க. இவங்க டிஸ்டன்ஸே கொடுக்கல பாருங்க. ரைட்டுங்களா? அப்ப என்ன சார் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இது ஸ்கொயர் தானே. அப்ப ஸ்கொயரா இருந்துச்சுன்னா ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்களா, 4 சைடு எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்குமா? அப்ப ஸ்கொயர்னு அர்த்தம் 4 சைடு ஈக்குவலா இருந்தா ஸ்கொயர் அப்படின்றது ஆல்ரெடி நமக்கு தெரியும். அப்ப 4 சைடு ஈக்குவல்னா, உதாரணத்துக்கு நம்ம டிஸ்டன்ஸ் இது ஒரு டிஸ்டன்ஸ்னா அதே தானே இங்க இருக்கும். அதே தானே இந்த இது வரும், அதே தானே இது வரும். அப்ப 4மே சேமா தானே இருக்கும். அப்போ இது ஒரு டின்னு வச்சுக்கிட்டா இது ஒரு டி, 4 டி வருதா? அப்போ நான் இது 4ஐயும் ஆட் பண்ணா 4D. நம்ம டிஸ்டன்ஸ் தெரியாது. இந்த சம் பொறுத்தவரை என்னன்னா கண்டிஷனு, அது வந்து ஸ்கொயருக்கு 4 சைடு ஈக்குவலா இருக்குன்றது நமக்கு தெரியும். அப்போ நம்ம எது தெரியாததால நம்ம வந்து டீனே வச்சுக்கிறோம். அப்போ டீன்னு வச்சுக்கிட்டோம்னா 4 டி இருக்கு, அப்போ 4Dன்னு போட்டு. இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது கீழே வாங்க, டோட்டல் டைம். அப்போ டோட்டல் டைம் என்ன சார் பண்ணணுங்க அப்படின்னா, இங்க பாருங்க, திரும்ப நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தானே. இப்போ உங்களுக்கு என்ன கேட்குறாங்க? டைம் தானே கேட்குறாங்க. அப்போ டைம் ஈக்குவல் டு என்ன வரும்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு சொல்லலாமா? ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த டைம் இங்கே போயிடுது, இந்த ஸ்பீடு இங்கே வந்துடுது. கரெக்டுங்களா? அப்போ டி/எஸ்ன்னு வருதா? அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, கீழே என்ன கேட்குறாங்க? டோட்டல் டைம் தானே கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த இது எடுத்துப்போம். அப்போ இந்த சைடு எடுத்துட்டீங்கன்னா, இதுக்கு எப்படி சார் நம்ம வந்து டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டைம் என்ன பண்ணணும்? டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம டிவைட் பண்ணேன், ஸ்பீடை டிவைட் பண்ணுமா. இதுக்கு பர்டிகுலர் லைனுக்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு? டி இருக்கா? பை டைம் என்ன இருக்கு, சாரி ஸ்பீட் என்ன இருக்கு? 400 இருக்கா? 400. பாருங்க என்ன சொல்றேன்னு. மேல வந்து 4 சைடையும் ஆட் பண்ணி போட்டு, கீழே வந்து டிஸ்டன்ஸ் டைமுக்கு என்ன பண்றேன் நான்? இந்த ஃபார்முலாவே தான் திரும்ப யூஸ் பண்றேன். அப்ப டிஸ்டன்ஸ் வந்து டி டிவைடட் பை எஸ். ஒவ்வொரு தனித்தனியா வரும் பாருங்க. ரெண்டாவது டிஸ்டன்ஸ்க்கு பாருங்க, இங்க டிஸ்டன்ஸ் டி தான் இருக்கு, ஆனா ஸ்பீடு 600 இருக்கா, கிலோமீட்டர்/h. அப்போ டி பை என்னது 600 பிளஸ் இங்க என்ன வரும்? டி பை 800 பிளஸ் இங்க டி பை 200. இதுதான், இவ்வளவுதான் மாடல். இது நம்ம சால்வ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இந்த பர்டிகுலர் ஸ்டெப்ல டவுட்னா சொல்லுங்க, நான் கிளாரிஃபை பண்ணி நெக்ஸ்ட் போறேன். இது புரியுதுன்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் போலாம். இது எப்படி எதுக்குன்னு புரியுதுங்களா? இஸ் கிளியர்? பவித்ரமா புரியுதுங்களா? சார் புரியுதுங்க சார். இவ்வளவுதான். என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க, ஜஸ்ட் இவ்வளவுதான் கான்செப்ட். இதை சிம்பிளி பண்ண ஆன்சர் வேற ஒண்ணும் இல்லை. ரைட்டுங்களா? எப்படி சிம்பிளி பண்ண சொல்றேன் பாருங்களேன். 4D இருக்கு, அப்படியே வச்சுக்கிறீங்க, டிவைடட் பை கீழே பாருங்களேன் மேம், எல்லாத்துலயும் டி வந்து காமனா இருக்கா. அப்ப என்ன பண்றேன்னா, அந்த டி வந்து காமனா வெளியே எடுத்துறேன். வெளியே எடுத்துட்டா என்ன ஆகும்? இங்க 1/400 ஆகுமா? இங்க பாருங்க. பிளஸ்
1/600 ப்ளஸ் 1/800. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1/200. அவ்வளோதான் விஷயம். பாருங்க ஏ எடுத்துனா பாருங்க, இங்கே இருக்கிற டியும் இங்கே இருக்கிற டி என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுமா? Yes, sir. அவ்வளோதான் மேட்ரு. மேலே 4 அப்படியே இருக்கா, இவ்வளோதான். இப்போ பாருங்க வேற இப்போ இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனில் எந்த வேரியபிளுமே இல்லை, எல்லாமே நம்பராக இருக்கு. அப்போ சால்வ் பண்ண ஆன்சர் கிடைச்சிடல. இவ்வளோதான் கான்செப்ட். அப்போ பாருங்க மேலே 4 அப்படியே வச்சுக்கலாம், டிவைடட் பை இது பாருங்க 1/1/1/ன்னு இருக்கா. அப்போ என்ன பண்ணேன், இந்த பாருங்க கீழே இருக்க நம்பர்லாம் டிஃப்ரெண்ட் இருக்கா. அப்போ என்ன பண்ண எல்சிஎம் எடு. ரைட்டுங்களா? எல்சிஎம் எடுக்கும் போது பாருங்க, இங்க பாருங்களேன் ஒரு ஐடியா சொல்றேன் பாருங்க. இங்க 200 இருக்கா. இப்போ 200 உடைய டபுள் தானே 400. Yes, sir. அப்போ 400 டபுள் தானே 800. ஓகேங்களா? அப்போ இந்த 200க்கும் 400க்கும் 800க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. அப்ப எப்படியும் இந்த 800க்குள்ள இந்த 200 400 உள்ள வந்துடும். அப்ப என்ன சார் பண்ணலாம்னா, இந்த 600க்கு 800க்கு எல்சிஎம் எடுத்தா போதும். ஓகேங்களா? Okay, sir. அவ்வளவுதான் விஷயம். ஏன்னு சொல்றேன், அது இதுதான் கான்செப்ட், வேற ஒன்றும் இல்லை. அதுக்குள்ள வந்துடும். அதனால எப்படி போட்டாலும் அதுக்குள்ள வந்துடுதால. அப்போ போடுங்க. இது வந்து சிம்பிளா ஸ்பீடா போடலாம். அப்போ வந்து 100 எடுத்துக்கலாமா, காமனா 100 எடுத்துக்கலாம். அப்போ 6 டைம்ஸ் வரும், 8 டைம்ஸ் வருமா. அடுத்து 2 போடலாமா, 3 டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ் வருமா. அப்போ பாருங்க 3 போட்டா 1 டைம்ஸ் 4 அப்படியே வந்துடும், 4 போட்டா 1 டைம் வந்துடும். ஓகே பாருங்க, இது 3 மல்டிப்ளை பண்ணா 2 × 3 6, 6 × 4 24, 24 × 100 2400. அப்ப பாருங்க 2400. ரைட்டுங்களா? அப்ப 2 போகும்போது 3 2 4 கரெக்ட் தான். அப்ப 2400 வருதா. இப்போ இப்ப பாருங்க நம்ம வந்து என்ன பண்ணுவீங்க, இங்க 400 இருக்கு. இப்ப 400 எதால மல்டிப்ளை பண்ணா 2400 வரும், 4 6 வருமா. அப்போ 6 6 போட்டுக்கலாமா, 4 6 24. அப்போ மேல வந்து 6 பிளஸ் 6 வந்துருச்சு. அப்போ 6 எதோட மல்டிப்ளை 424 வரும். 2400 4 வருமா. Yes, ஓகே. sir. பிளஸ் 800 3 வருமா. Yes, sir. 200 12 வருங்களா. Yes, sir. இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ பாருங்க 4 அப்படியே வச்சுக்கிறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்பொழுது என்ன வருது, இப்போ இது ரெண்டு மாதிரி 10, இது என்னது 10 13 25 வருதா. Yes, sir. 25/. 2400. இவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அங்க பாருங்க அந்த 4 அப்படியே வச்சுப்போம். இன்ட்டு இந்த 25 டிவைடட் பை 2400 ரிவர்ஸ்ல இன்ட்டு போடும்போது ரிவர்ஸ் ஆயிடுமா. Yes, அப்போ sir. 2400/25. இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ பாருங்க இது 25 அடிக்க முடியுமா, அடிக்க முடியுமா. 5 அடிச்சிடும், ஈஸி அடிப்போம். 5 5s are 25. இதில் 5 அடிச்சிங்கன்னா 4 5s are 20, ரிமைனிங் 4 வரும். 40னா 8 5s are 40, 40. 480. திரும்ப பாருங்க 1 5s are 5, இதுல வந்து என்ன வரும், 9 5s are 45. Yes, sir. ரிமைனிங் 3னா 30னா 6 வருங்களா. Yes, sir. 30. அப்போ ரிமைனிங் இருக்கு 4 × 96 90. இருக்கு. அவ்வளவுதான் மேம். அப்போ 96 4 மல்டிப்ளை பண்ணுங்க, 96 4 நம்ம வந்து மல்டிப்ளை பண்றோம். Oh, sir. 4 4 6 24, ரிமைனிங் 2 என்ன வரும் 30, 6 + 2 38. ஓகேங்களா. அப்போ 38 km/h இருக்கா பாருங்க. பாருங்க சார் 384. அப்போ 384 km/h பாருங்க. ஆன்சர் கரெக்டானு பாருங்க. Yes, sir. இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ இந்த பர்டிகுலர் சம்ம எப்படி போடுங்க, இது மாதிரி மாடல் கேட்பாங்க. ஓகேங்களா. இந்த சம்மில் பொறுத்தவரை உங்க ஸ்கொயர்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்கொயர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்ன்றது ஜாமெட்ரி, அந்த ஷேப்ஸ் எல்லாம் படிப்பேன்ல அந்த ஏரியா. ஓகேங்களா. இப்போ நம்ம பாடுறது இந்த ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்ன்றது என்னது, அரித்மெட்டிக். இங்க வர இந்த ஃபார்முலா எல்லாமே அல்ஜிப்ரா. அப்போ மேத்தமெட்டிக்ஸுடைய 3 முக்கியமான பில்லர்ஸ் சொல்லுவாங்க. ஒன்று அரித்மெட்டிக், இன்னொன்று ஜாமெட்ரி, இன்னொன்று அல்ஜிப்ரா. இந்த சம்மில் உங்களை அரித்மெட்டிக் தெரிஞ்சிருக்கணும், ஜாமெட்ரி தெரிஞ்சிருக்கணும், அல்ஜிப்ரா தெரிஞ்சிருக்கணும். அப்போ மேக்ஸ்ன்றது தனிச்சு பார்க்கவே கூடாது. நீங்க எல்லாத்தையும் இன்டர்லிங்க் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், டக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃபைன். ஐ ஹோப் எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போலாங்களாமா. ஓகே, இந்த சம் பாருங்களேன். இந்த சம்ல என்ன கேட்குறாங்கன்னா, ஒன்றும் இல்லை பாருங்களேன். ராஜீவ் சம் பார்த்து படிச்சிருவோம். ராஜீவ், சஞ்சீவ், விஜய்
ஜாயினிங் ஏ ரன்னிங் ரேஸ். 3 பேர் ஒரு ரேஸ்ல ஓடுறாங்க. த டிஸ்டன்ஸ் இஸ் 1500 மீட்டர். 1500 மீட்டர் ரன்னிங் ரேஸ்னு வச்சுப்போம். ராஜு பீட்ஸ் சஞ்சய். ராஜு வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் வந்து 30 மீட்டர்ஸ்ல வந்து பீட் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? அதே வந்து அதே ராஜு தான் விஜய 100 மீட்டர்ஸ்ல பீட் பண்ணிட்டாரு. இதுதான் கண்டிஷன். பை ஹவு மச் குட் சஞ்சீவ் பீட் விஜய் ஓவர் த ஃபுல் டிஸ்டன்ஸ் போத் ran as பிஃபோர். ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு சம் கொடுத்துட்டாங்க. இந்த சம்மன் என்ன பண்ணுனேன், மேத்தமெட்டிக்கலாக மாற்றிக்கன்னு சொன்னேன்ல. இப்போ பாருங்களேன், ஒன்றுமே இல்லை. இப்போ 1500 கிலோமீட்டர் ரேஸ். ஓகேங்களா? 1500 கிலோமீட்டர், சாரி 1500 மீட்டர் ரன்னிங் ரேஸ். இதுதான் மொத்த டிஸ்டன்ஸ். இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ராஜு எடுத்துப்போம். ராஜு தானே, ராஜு என்ன பண்ற, ராஜு பீட் த சஞ்சு பை 30 மீட்டரு. அப்ப வந்து ராஜு வந்து சஞ்சு விட 30 மீட்டர் வந்து முன்னாடியே ரீச் ஆயிடுறாரு. விஜயை விட 100 மீட்டர் ரீச் ஆயிடுறாரு. அப்ப ஆப்வியஸ் தான் யார் வின் பண்ணா, ராஜு தானே. 3 பேர் தான் ஓடுறாங்க. அப்ப 3 பேர்ல வந்து யார் வின்னரா இருக்க முடியும், ராஜு தானே இருக்க முடியும். பாருங்களேன், இப்ப ராஜு என்ன பண்ணிட்டாரு, ராஜு வந்து பாத்தீங்கன்னா 1500 மீட்டர் ஓடிட்டாரு, ஃபுல்லா ஓடிட்டாரு. இங்க வந்துட்டாரு இவர் வின்னர். அடுத்தது சஞ்சீவ் வந்து, அதாவது ராஜு பீட் சஞ்சீவ் பை 30 மீட்டர் சொல்றாங்களா. அப்ப என்ன மீனிங்னா, இப்ப ராஜு வந்து 1500 மீட்டர் ஓடி இருந்தாருன்னா சஞ்சீவ் எவ்வளவு ஓடி இருப்பாரு, அவரோட 30 மீட்டர் கம்மி தானே ஓடி இருப்பாரு. அப்ப பாருங்க, சஞ்சீவ் இங்க இருந்து இங்க வந்து ஸ்டாப் ஆயிட்டாரு. அப்ப மொத்தமா எவ்வளவு ஓடி இருப்பாருன்னா 1470 மீட்டர். ரைட்டுங்களா? அடுத்து கவனிங்க, ராஜு பீட் சஞ்சீவ் பை 30 மீட்டர் அண்ட் விஜய் பை 100 மீட்டர். அப்ப ராஜு வந்து சஞ்சீவ் விட 30 மீட்டர் முன்னாடி போய் சேர்ந்துட்டாரு, ஆனா விஜய் விட 100 மீட்டர் முன்னாடி போயிட்டாரு. அப்ப என்ன அர்த்தம், இது வந்து சஞ்சீவ். அப்போ விஜய் என்ன பண்றாருன்னா இன்னும் பேக்ல இருக்காரு. ஓகேங்களா? அப்போ சஞ்சீவ் அது 1500 ராஜி விட என்ன வருது, 100 கம்மியா. அப்ப என்னவா இருக்க முடியும், 1400 மீட்டர் இருக்க முடியும். பாருங்க, ஒரு 1500 மீட்டர் ரேஸ் ஓடுது, ராஜீவ் தான் அங்க வின்னர். ஏன்னா ராஜீவ் தான் 2 பேருமே பீட் பண்ணிட்டாரு. அப்ப கண்டிப்பா 1500 மீட்டர் ரீச் ஆனதானா ஜெயிச்சார்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அப்ப 1500 மீட்டர். அடுத்து சஞ்சீவ் வந்து ஏன் 1470 போட்டிருக்குன்னா, ராஜீவ் வந்து அவரோட 30 மீட்டர்ஸ்ல பீட் பண்ணிருக்காருன்னா என்ன அர்த்தம், இவர் இங்க இங்க ஓடி வரும்போது ராஜு என்ன பண்ணிருப்பாரு, அந்த கோல் போஸ்ட ரீச் பண்ணிருப்பாரு. ரைட்? அப்போ அந்த 1500 30 மைனஸ் பண்ணா போதும். அதே வந்து பாருங்க, விஜய் வந்து இன்னும் 100 மீட்டர் பேக்ல இருக்காரு. அப்போ 1400 மீட்டர். புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இது புரியுதுங்களா? இந்த பர்டிகுலர் புரிஞ்சிச்சுன்னா போதும், வேற ஒண்ணுல சம்மு. இது புரியுதுங்களா? எஸ் சார். ஓகே மேம். இப்ப பாருங்களேன், அப்போ இதுதான் கண்டிஷன். என்ன கேக்குறாங்க பாருங்களேன், பை ஹவு மச் குட் சஞ்சு பீட் விஜய் ஓவர் த ஃபுல் டிஸ்டன்ஸ் இப் தே போத் ran as பிஃபோர். அப்போ ஆனா இவங்க 2 பேரும் ஓடிட்டே இருக்காங்க அப்படின்னா, அதாவது இன்னொன்னு நீங்க ரன்னிங் ரேஸ் பார்த்திருப்பீங்க. இங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கோல் போஸ்ட் வந்து அட்டைன் பண்ணிட்டா மற்றவங்களாம் அங்கங்க நின்றுவாங்க. எப்படி கடைசி வரையும் ஓடி ஓடி வருவாங்களே, ரைட்டுங்களா? கடைசி வரையும் ஓடி வருவாங்க. அதான் கான்செப்ட். அப்போ இவர் வந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 1500 வந்துச்சுன்னா, அப்போ இந்த விஜய் வந்து இவரு கூட அந்த சஞ்சய் கூட ஒப்பிடும்போது எவ்வளவு தூரம் வந்திருப்பாருன்னு கேக்குறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப என்ன சார் பண்ணுனா, ஒண்ணும் இல்ல பாருங்களேன், விஜய் இருக்காரா, விஜயுடைய ஸ்பீடு டிவைடட் பை சஞ்சீவுடைய ஸ்பீடு, ரெண்டுக்குள்ள ஒரு ரேஷியோ எடுங்களேன். அப்ப விஜயுடைய ஸ்பீடு என்னது, 1400 மீட்டரா பை சஞ்சீவுடைய ஸ்பீடு என்ன, ஸ்பீடுனா நம்ம வந்து இங்க இருக்கிற கொடுக்குற டிஸ்டன்ஸ் வச்சு டிவைட் பண்ணாலே போதும், ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1470. இது ஸ்பீடுன்னு சொல்லலாம் அல்லது டிஸ்டன்ஸ் சொல்லலாம், அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஏன்னா ரேஷியோ தானே. பாருங்க, இந்த ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. இது வந்து 14 வந்து எப்படி 7 டிவைட் ஆகுமா, அப்போ 2 7s are 14. அப்போ ஒரு ஜீரோ 20 வருமா. இங்க பாருங்க, 2 7s are 14, 1 7s are 7. அப்போ இது என்ன மீனிங்னா 20/21 சொல்லலாம். அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த விஜய்க்கும் சஞ்சீவுக்கும் அவங்க 2 பேருடைய டிஸ்டன்ஸ், சாரி ஸ்பீடுன்னு வேண்டாம், டிஸ்டன்ஸ் வச்சுப்போம். டிஸ்டன்ஸ் ஒன்னு ரேஷியோல ஒன்றும் மாறு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் டிஸ்டன்ஸ் வச்சுங்க. அப்போ 2 பேருக்குள்ள ரேஷியோ என்ன வருது, 20:21.
ஏன் சார் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அவங்க கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? பை ஹவு மச் குட் சஞ்சீவ் பீட் விஜய். அப்போ சஞ்சீவ் வந்து பாத்தீங்கன்னா விஜயை எவ்வளவு தூரத்துல பீட் பண்ணிருக்கான்னு கேக்குறாங்க. அப்ப ரெண்டு பேர் பத்தி தானே கேக்குறாங்க. அப்ப ரெண்டு பேர்த்துடைய ரிலேஷனை கண்டுபிடிச்சிக்கணும். வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப பாருங்களேன். இப்ப என்னன்னா ரெண்டு பேர் ரிலேஷன் கொடுத்துறாங்களா? அப்போ இப்போ சஞ்சீவ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ரிலேஷன் வந்து 20/21. அப்ப என்ன மீனிங்னா, இவர் சஞ்சீவ் வந்து 21 பார்ட்னா நம்ம விஜய் வந்து 20 பார்ட். இதான மீனிங். அப்ப 21க்கு 20 அப்படின்னா, இப்ப சஞ்சீவ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாரு? சஞ்சீவ் வந்து ஃபுல் டிஸ்டன்ஸ் ஓடன்னு தான் என்ன பண்ணிக்கினேன், அசியூம் பண்ணிக்கினேன். அப்படின்னா சம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ 21க்கு 20னா இப்ப 1500க்கு, ஓகேங்களா? 21க்கு 20னா 1500க்கு எவ்வளவு தூரம் ஓடி இருப்பாருன்னு யாரு பண்றாங்க? நாம சஞ்சீவுடைய டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? பாருங்க, என்ன கேன்சல் பண்ண முடியும் பாருங்க. 3 டேபிள் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். 7 3 சார் 21, 5 3 சார் 15. அப்போ 500. வேற எதாவது அடிக்க முடியுமா பாருங்க? வேற எக்ஸாக்டா வராது. அப்புறம் என்ன மல்டிபிள் பண்ணுங்க? 20 into 500 10,000 வருமா? ரெண்டு மல்டிபிள் பண்ணீங்க. மல்டிபிள் பண்ணி டிவைட் பை 7 போட்டுக்கலாமா? இது புரியுதுலமா? பவித்ரா மேம் புரியுதுங்களா? சார் 20/21ங்கிறது விஜய் சஞ்சுவோடது தானேங்க சார்? ஆமா மேம். ஓகேங்க சார். இப்போ ஒண்ணு இல்ல மேம், இங்க சஞ்சீவ்னா இப்போ வந்து 21க்கு 20. இப்ப ஓகேங்க 21 சார். பார்ட்டுக்கு 20 ஓடுறாங்க அப்படின்னா இப்ப 1500 என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்க சார். ரைட்டுங்களா? அப்போ ஓ சாரி, அது இங்க வந்து சஞ்சீவ் வராதுன்றீங்களா? ஓ கரெக்ட் மேம், சாரி. இங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய், கரெக்ட்டுங்களா? சார். ஏன்னா சஞ்சீவ் தான் தெரியும் ஆல்ரெடி. தௌசண்ட் ஃபைவ் ஆமாங்க ஹண்ட்ரட் எடுத்துக்கிறேன். அப்போ சஞ்சீவ் 21 இவர் 20. இவர் 21 விடும்போது 20னா அப்போ இவர் 500 விடுனா அவர் எவ்வளவு வருவாரு? கரெக்ட் தான் மேம். ஓகே, வெரி குட். விஜய் தான். அப்ப பாருங்க, அடிச்சு பாருங்க. 1 7 சார் 7, 10ல 1 7 சார் 7 வரும். ரிமைனிங் 330 வருமா? இப்படி போட்டுக்கலாம் சார். உடனே. இதெல்லாம் யோசிக்க இது டப்புன்னு போட்டுங்க, இஷ்யூ வராது. ஓகே. அப்போ 1 7 சார் 7, ரிமைனிங் 3 வருதுங்களா? அப்போ இது சார். கீழே இருக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா 0 எத்தனை வரும்? 4 7 7 சார் சார். 28. வெரி குட் மேம். ரிமைனிங் 2 வருமா? எஸ் சார். இந்த 0 கீழே இருக்குங்க 20. 2 டைம்ஸ் வருமா? 2 7 சார் 14. 14. ரிமைனிங் 6 வருதா? எஸ் அப்போ இது சார். கீழே இருக்குங்க 60ல எத்தனை டைம் வரும்? 8 7 8 சார் வரும். 15. 8 7 சார் 56. 56னா ரிமைனிங் என்ன வருது? 8 7 சார் 56. 4 சார். ரிமைனிங் 4 வருதுங்களா? அப்போ 4னா 40. கரெக்டுங்களா? 40னா பாயிண்ட் வச்சுக்கலாமா? 40ல எத்தனை டைம் வரும்? எனக்கு பாருங்களேன், ஆன்சர் வந்து 72 பக்கத்துல பக்கத்துல கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அதனால பார்த்துப்போம். என்ன வரும் மேம் அது? 40னா 5 7 சார் ஓகே, வெரி குட் மேம். 5 7 சார் 35. 30. போதும். ஓகேங்களா? அப்போ ஆஹ், அதாவது நம்ம சஞ்சீவ் வந்து 1500 கிலோமீட்டர் ஓடி இருந்தாருன்னா விஜயோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு வருது? 1428.5. 428.5. இவ்வளவுதான் இது. சப்போஸ் விஜயோட கேட்டிருந்தாங்கன்னா இது அப்படியே வந்து இவ்வளவு மீட்டர் சொல்லி போட்டு போயிருக்கலாம். ஆனா என்ன கேக்குறாங்க? பை ஹவு மச் குட் சஞ்சீவ் பீட் விஜய்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ண? சஞ்சீவுக்கு விஜய்க்குள்ள டிஃபரன்ஸ் தானே. சஞ்சீவுக்கும் விஜய்க்குள்ள டிஃபரன்ஸ் எடுத்தா போதும். என்ன அவங்க எவ்வளவு தூரத்துல இருந்து கேக்குறாங்கல்ல. அப்போ சஞ்சீவ் 1500 போயிருந்தாருன்னா விஜய் வந்து 1028 தான் போயிருப்பாரு. அப்ப ரெண்டு பேரும் டிஃபரன்ஸ் என்ன வரும்? சஞ்சீவுக்கு 1500 மைனஸ் இது வந்து 1428.5. ஓகேங்களா? இப்ப மைனஸ் இது பண்ணி பாருங்க. மைனஸ் பண்ண என்ன வரும்? 1500 1428.5. ஓகேங்களா? இங்க 0 இருக்கா? அப்போ இது 5 வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 9 ஆயிடுமா? 9னா 1. 1. இங்க வந்து பாத்தீங்கன்னா 9 இருக்கும் 7. இது ரெண்டு 0 0 ஆயிடும். அப்போ 71.5. 5. ஆனா ரொம்ப பக்கத்துல இருக்கு. 71.5 வருது. நமக்கு வந்து 71.4 போட்டிருக்காங்களா? நமக்கு 71.5 தானே வருது மேம். அப்போ அப்போ வந்து ஆனா ரொம்ப பாருங்க, அதாவது இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாச்சு. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னும் நுணுக்கமா போயிருக்காங்க. அப்ப இன்னொரு டிஜிட் தாண்டி போகணும்னு நினைக்கிறேன். இந்த இது இருக்கிற 35 இருக்குங்களா? எஸ் அப்போ சார். 40ல 35 படிச்சுன்னா ரிமைனிங் 5. எஸ் சார். அப்போ 50 வருமா? ரைட்டுங்களா? 50னா எத்தனை வரும்?
7 7 7. சார் 49. எஸ் இப்ப சார். என்ன பண்ணீங்களா? பாயிண்ட் 0.57 இருக்குல்ல. இப்போ ஒரு சார். நம்பர் வந்து 5 5ஓட அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் ஆட் பண்ணிப்போம்ல. சார். இருக்கீங்க அப்போ என்னட்டாங்க இத 57 வந்து 6 எடுத்துட்டாங்க. ரைட்டுங்களா? 6 எஸ் எடுத்துக்கிட்டு சார். இங்க என்ன பண்றாங்க? இது ஆனா இது ரொம்ப ரொம்ப மொக்க சம்பு தான். இதெல்லாம் பத்தி கோச்சிக்க இது பண்ணிக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதாவது என்னன்னா சம்ஸ் வந்து பாருங்க எங்க அநியாயத்துக்கு 71.5 இது 71.4 இது ரெண்டு பேரும் ரொம்ப பக்கத்துல இருக்குல்ல. இது மாதிரி ரொம்ப ரேர் பினாமினா தான். இது மோஸ்ட் ப்ராபபிள் நான் சம் போட்டிருந்தா கூட 71.5 தான் போட்டு வந்திருப்பேன். ஓகேங்களா? சரி ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா அப்ப இது எப்ப எடுத்துருக்காங்க? 2020 கொரோனா டைம்ல ஏதோ எடுத்து போட்டாங்க. கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். சரிங்களா? கான்செப்ட் புரிஞ்சுக்கலாமா? புரிஞ்சதுங்க சார். இப்போ இந்த அளவுக்குலாம் ரொம்ப இதா கேட்க மாட்டாங்க மேம். இந்த சமயம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபபிளி வந்து 95% ஆஃப் பீப்புள் வந்து தப்பா தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா 75 டக்குன்னு ஆன்சர் வந்திருக்கும் போட்டு போயிருப்பாங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது 2 எடுத்து போட்டிருக்காங்க. பட் பரவாயில்ல. இப்ப கான்செப்ட் புரிஞ்சிச்சுல. எக்ஸாக்ட் பிரச்சனை பரவாயில்ல. நம்ம சம் போட்டுடலாம். ஓகே மேம். ஓகேங்க சார். ஓகே மற்றவங்க புரியுதுல்ல? இது கனெக்ட் ஆகல தெரியல. வந்தவங்க எல்லாம் திரும்ப திரும்ப போயிடுறாங்களே. சரி ஓகே நெக்ஸ்ட் சம் போலாம். மற்றவங்க பார்த்துப்பாங்க. ஓகே மேம் இந்த சம் பாருங்களேன். இன்னும் ஒன்று ரெண்டு தான் இருக்கு. சால்வ் பண்ணிடலாம். சார் புரியல சார். சோழமுத்து சார் கேக்குதுங்களா? ஏ டவுட்டா சார்? சரி ஓகே. சரி பாருங்க சம் முடிச்சிடலாம். A train leaves Agra. சார் அதான் டிஸ்கனெக்ட் ஆயிடுது சார், வேற ஒன்றும் இல்லை. டிஸ்கனெக்ட் ஆயிடுங்களா சார் சார்? கேக்குதுங்க ஓகே ஓகே. சார். ஓகே சார் ஓகே. டிஸ்கனெக்ட் ஆகுதுங்களா? சரி சார். சரிங்க சார் பரவாயில்ல. சரி அதான் சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க வீடியோவில் பார்த்துக்கலாம் சார். சரிங்க சார், சரிங்க சார். ஓகே ஓகே சார். ஃபைன். இப்போ பாருங்களேன். A train leaves Agra at 5 a.m. reaches Delhi at 9 a.m. ஓகேங்களா? இப்போ ஆக்ரால வந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? டெல்லி வரலையும் போகுது. காலையில் அங்கே 5 a.m.க்கு ஸ்டார்ட் ஆகுது. 9 a.m.க்கு போகுது. ரைட்டுங்களா? ரெண்டாவது பாருங்க. அனதர் ட்ரெயின் லீவ்ஸ் டெல்லி. அப்போ டெல்லியில இருந்து இன்னொரு ட்ரெயின் இப்படி வருது. இது இப்படி ஒன்று போகுது. இது இந்த பக்கம் வருது. அங்கே வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா எத்தனை மணிக்கு? 7 a.m. ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ரீச் ஆகுது 10:30க்கு ரீச் ஆகலாம். ரைட்டுங்களா? அப்போ இங்கிருந்து போகும்போது 5னா 5 o'clock ஸ்டார்ட் ஆகுதுன்னா 9 o'clockனா 4 hours போகுதா? இந்த பக்கம் ரிட்டர்ன் வருது பார்த்தீங்கன்னா 7 o'clock ஸ்டார்ட் ஆகிட்டு 10:30க்கா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3:30 வருதுங்களா? ரைட்டுங்களா? இப்போ 3:30 அவர். ஓகே 3:30 அவர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து போகிறது வந்து 4 hours ஆகுது. ரிட்டர்ன் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3:30 hours ஆகுது. சரிங்களா? இப்போ அட் வாட் டைம் டூ த டூ ட்ரெயின்ஸ் கிராஸ் ஈச் அதர்? அப்போ ஒன்று வந்து இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி போகுது. இன்னொன்று அங்கிருந்து ரிட்டர்ன் வருதுங்களா? எப்படி கண்டிப்பா இடையில ஏதோ ஒரு இடத்துல கிராஸ் ஆகும்ல. ரைட்டுங்களா? அது எங்க கிராஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஒன்றும் இல்லை. இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிம்பிள் ஒரு மெத்தட் இருக்கு. ஒரு 2 மெத்தட்ல போடலாம். ஓகேங்களா? பட் ஒரு இது ஒன்று குழப்பம். உங்களுக்கு நான் ரொம்ப ஒரு சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் அதாவது ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம்னு ஒரு ஃபார்முலா தெரியும். கரெக்டுங்களா? இப்போ இதுல இப்போ டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவீங்க? இது இந்த பக்கம் வந்துருமா? அப்போ எஸ் இன்ட்டு டி இதானே? ஏன்னா அது வந்து டி வேணும்னா எஸ் இன்ட்டு டி மல்டிப்ளை ஆகுமா? ஓகே. இப்போ இந்த சம் பொறுத்தல எப்படி சார் போடலாம் அப்படின்னா பாருங்களேன். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு டி தானே? ஓகேங்களா? எஸ் இன்ட்டு டி தானே? அப்போ என்ன மீனிங் அப்படின்னா எஸ் இன்ட்டு டி தானே? பாருங்க. இப்போ இங்க வந்து இங்க இருந்து மூவ் பண்றாங்க. 4 hours ஆகுது. இந்த பக்கம் ரிட்டர்ன் வருது பார்த்தீங்கன்னா 3.5 hours ஆகுது. அப்போ எஸ்ன்றது என்னது? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு. ரைட்டுங்களா? அப்ப ஸ்பீடுன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்பீடு வந்து நமக்கு என்னன்னு தெரியுமா? ஸ்பீடு நமக்கு வந்து ஒரு நிமிஷம் இருங்களேன். தேங்க்ஸ். ஓகே. இப்ப பாருங்க. இங்க ஸ்பீடுன்றது வந்து நம்ம என்ன தெரியும்? நமக்கு டிஸ்டன்ஸ் பை டைம் தெரியுமா? இங்க டிஸ்டன்ஸ் நம்ம வந்து கொடுக்கல. ரைட்டுங்களா? அப்ப டிஸ்டன்ஸ் கொடுக்காதல நான் டீனே வச்சுப்போம். ஓகேங்களா? டைம் வந்து 4 hours. அப்ப இங்க என்ன சார் அப்படின்னா போகும்போது எனக்கு ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ரைட்டுங்களா? ரிட்டர்ன் வரும்போது 3.5 மணி நேரம் ஆகுதுங்களா?
அப்போ ரிட்டர்ன் வரும்போது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி டிவைடட் பை 3.5. 3.5 இது ஏன்னா 3.5 ஹவர்ஸ் இல்லை 3.5 வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதுதான் ரெண்டு தான் வந்துள்ள கண்டிஷனு. அப்போ இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, டி ஈக்குவல் டு ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்குங்களா, இங்க ஸ்பீட் எவ்வளவு d/4 இருக்கா ஃபர்ஸ்ட்டுக்கு கண்டிஷனுக்கு, இன்ட்டு டைம் தானே கேட்குறாங்க. டைம்னா ஒன்றும் இல்லை பாருங்களேன், இங்க வந்து நம்ம டைமும் தெரியாது ரைட்டுங்களா. ஆனா இங்க இங்க வந்து எப்போ எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க, 5 o'clock ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 9 o'clock போறாங்க. அப்ப என்னன்னா இங்க 5 o'clock ஸ்டார்ட் பண்றது வந்து நீ டீன்னு வச்சுப்போம். வச்சிட்டீங்கன்னா பிளஸ், ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் வராங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஆப்போசிட் டைரக்ஷன் வந்தாலும் என்ன பண்ண நம்ம ஆட் பண்ண சொல்லியிருந்தேன்னா அப்ப ஆட் போட்டுக்கணும். அடுத்து பாருங்க, இங்க வந்து டிஸ்டன்ஸ் வந்து d/3.5 ரிட்டர்ன் வரும்போது இன்ட்டு டைம் என்ன சார் அப்படின்னா இங்க பாருங்க, இங்க 5 o'clock ஸ்டார்ட் ஆயிடுறாங்க. ஆனா இங்க 7 o'clock தான் ஸ்டார்ட் ஆகுறாங்க. அப்போ இங்க ஸ்டார்ட் ஆகிறது வந்து ஒரு டி டைம் அப்படின்னா இங்க ஸ்டார்ட் ஆகிறது என்னவா இருக்க முடியும், 2 hour லேட்டா தானே வராங்க. அப்ப t-2 போடுங்க. ஓகேங்களா? அப்போ இங்க எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்றத இதுதான் கான்செப்ட். இந்த பர்டிகுலர் கான்செப்ட் புரிஞ்சதுன்னா சம் போட்டுடலாம். இது கிளியருங்களா? பவித்ரா மேம் புரியுதுங்களா? சார் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை மேம், ஆக்சுவலாக அங்கே வந்து என்னன்னா இப்போ வந்து இங்கே டிஃப்ரெண்ட் டைமில் ஸ்டார்ட் ஆகுது மேம். ஓகேங்களா? இப்போ வந்து ஆக்ரா இருந்து டெல்லிக்கு போகும்போது, டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு வரும்போது டிஃப்ரெண்ட் டைமில் ஸ்டார்ட் ஆகுது கரெக்டுங்களா. வெவ்வேறு டைம், ஈக்குவல் டைம் கிடையாது, டிஃப்ரெண்ட் டைம் ஓகேங்க ரைட்டுங்களா. சார். அப்போ நான் ஏன் வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு தான். எப்படி இங்கே ஆக்ரா டெல்லி போனாலும் டெல்லியிருந்து ஆக்ரா வந்தாலும் டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ்டு தான். ஆனால் ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் வராங்க. நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, சேம் டைரக்ஷனில் போட்டிங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணு சொல்லியிருந்தேன். ஆப்போசிட் டைரக்ஷன் வரும்போது ப்ளஸ் பண்ணு, ஏன்னா வந்து ரெண்டு பேருமே நெருக்கி வருவாங்க. அப்போ ரெண்டு பேருமே அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வருது வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகும். சரிங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணீங்கன்னா ரெண்டு பேரும் டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணா போதும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா டி ஈக்குவல்ட்டுனா இப்போ நான் சொன்ன டி ஈக்குவல் டு எஸ் இன்டு டின்னு சொல்லலாம் ரைட்டுங்களா. எஸ் இன்டு டினா எஸ்ன்றது என்னது ஸ்பீடு தானுங்களே. அப்ப ஸ்பீடுன்றது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைமா. இங்க சார் ஸ்பீடு வந்து அப்ப இங்க டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்கல, அப்ப டிஸ்டன்ஸ் வந்து டின்னு வச்சுக்கலாம், சொல்லி வச்சுக்கலாம். டைம் கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க, ஏன்னா 4 hours டிராவல் பண்ணுதுல. அப்போ டி டிஸ்டன்ஸ் 4 hours டிராவல் பண்ணுது. அப்ப என்ன அது d/4 சொல்லலாமா? இது சார் புரியுதா சொல்லுங்க? புரியுது. d/4 சொல்லலாம்ல. அப்ப d/4. டி வந்து என்ன சார்னா நம்ம டி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியாது. அப்ப நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம், அதை டீனே வச்சுக்கிறோம். வச்சுட்டீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் ரிட்டர்ன் வருதுல்ல, ரிட்டர்ன் வரும்போது 3.5 hourல வந்துருது. ஆனா டிஸ்டன்ஸ் என்ன சேம் தானே. அப்ப d/3.5 டைம் ஏன் t-2 போட்டனா இங்க 5 o'clock ஸ்டார்ட் ஆகுது, இங்க வந்து 7 o'clock தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்க சார். அப்ப 2 hour லேட்டா தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப t-2 இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ இது ஓகேங்க சார். சால்வ் பண்ணலாம் பாருங்களேன். இந்த டி அப்படியே வச்சுக்கிறீங்க, இங்க ரெண்டுக்கு காமனா டி இருக்கா, கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும், பட் போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? அப்போ இங்க பாருங்க t/4 இந்த பக்கம் இருக்கு, பிளஸ் t-4/3.5 வரும் இங்க கரெக்டுங்களா. 7 இருக்குன்னா ரெண்டு காமனா டி இருக்குல்ல, இந்த டி கேன்சல் ஆயிடும். இப்போ இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன்ல டி மட்டும் தானே இருக்கு டைம் ரைட்டுங்களா. அப்போ அந்த அதை இது சால்வ் பண்ணா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும், வேற ஒன்றும் இல்லை. இது மாதிரி தான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணு, பட் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்துடும். பாருங்க t/4 பிளஸ் t-4/3.5 ரைட்டுங்களா. எப்படி சால்வ் பண்ணு சொல்ற பாருங்க, ஒன்றும் இல்லை, t/4 அப்படியே வச்சுப்போம். இங்க வந்து என்ன இருக்கு மேல, இது வந்து t-4/3.5 இருக்குங்களா. இந்த 3.5 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 7/2 எழுதலாமா, ஏன்னா அது உங்களுக்கு கால்குலேஷன் பர்பஸ்க்காக சொல்றேன். இப்போ 7/2 எடுத்தீங்கன்னா பாருங்களேன், மேல t/4 அப்படியே இருக்குமா, இந்த 3/5க்கு பதிலாக 3.5க்கு பதிலாக 7/2 போடுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க t/4 அப்படியே இருக்கட்டும், பிளஸ் இந்த 7/2 வந்து இப்படி ரிவர்ஸ்ல பண்ணா 2/7 மாறிடுமா. அப்ப அது 2 வந்து மேல போயிடுமா. அப்ப 2 இன்ட்டு t-4/7. இந்த கான்செப்ட் புரியுதுல. 7 இங்கே இருக்கு, அந்த 2 வந்து மேல போயிடும். ஓகேங்களா? இப்ப பாருங்க t/4
பிளஸ் இது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? உள்ள மல்டிப்ளை பண்ணா 2 இன்ட்டு டி 2 யா மைனஸ் 2 இன்ட்டு 4 8ங்களா? அப்போ இது முடிச்சிட்டோம். பை 7 இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ 4 இருக்கு 7 இருக்கு, ரெண்டு டிஃப்ரெண்டா இருக்கா? அப்போ என்ன பண்ண நம்ம எல்சிஎம் எடுக்கணுமா? 4 இன்ட்டு 7 28. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 7ஆல, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 4ஆல பண்ணுங்க. 7 இன்ட்டு டி 70யா? இது பண்ணும்போது பிளஸ் 80. 4 இன்ட்டு 8 மைனஸ் 24. ஓகேங்களா? சாரி 32வா? புரியுதுங்களா? ஓகேங்களா? எஸ் சார். இப்போ இந்த பக்கம் 1 இருக்கு. இப்போ இந்த 28 இந்த பக்கம் கொண்டு வந்துச்சுன்னா மல்டிப்ளை ஆகுமா? 28 ஈக்குவல் டு இங்க பாருங்க 7 8 80 ரெண்டு ஆட் பண்ணா 15t ஆகுமா? ரெண்டு சேம் சைன். ஓகேங்களா? மைனஸ் 32. இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ 15t அப்படியே வச்சுக்கிங்க. இந்த மைனஸ் 32 இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் 32 ஆகுமா? அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, எவ்வளவு வருது? ஒரு நிமிஷம் இருங்க மேம். 4 தானே இது? 4 2 கரெக்டு தானே? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஃபைன். ஓ சாரி மேம், இங்க ஆக்சுவலா வந்து t மைனஸ் 2 தானே? ரைட்டுங்களா? நம்ம அது சாரி t மைனஸ் 2ங்க. ஓகேங்களா? அப்ப t மைனஸ் 2னா இது 4 தானே வரும் மேம்? புரியுதுங்களா? அது t மைனஸ் 4னு அது ஏதோ இதுல எடுத்துருங்க. t மைனஸ் 2 தானே? கரெக்டுங்களா? ஓகே இந்த t மைனஸ் 4 t மைனஸ் 2 தான். ஓகேங்களா? அப்ப t மைனஸ் 2 எடுக்கும்போது 4 இன்ட்டு 4 16 வருதா? எஸ் சார். ஓகேங்களா? அப்ப 16 வருதுன்னா இந்த 16 வந்து ஈக்குவல் போனா பிளஸ் ஆகுமா? அப்ப 28 பிளஸ் 16 பாருங்க 44 வருதா? அது உங்க டி மைனஸ் பாருங்க, ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக் பண்ணும்போது ஓவரால் ஆகுது பாருங்க, அதான் ரொம்ப கவனமா போடணும். ஓகேங்களா? சரி, அப்போ 44 ஈக்குவல் டு 15t. அப்போ இதுல இருந்து t ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா t ஈக்குவல் டு 44/15. புரியுதுங்களா? அப்ப t கண்டுபிடிங்க, இங்க எழுதுறேன் பாருங்க. t ஈக்குவல் டு 44/15னா அதை டிவைட் பண்ணுங்க பார்ப்போம். என்ன வரும்? 2 டைம்ஸ் 50 வந்து 15 வந்து 30 வருமா? ரைட்டுங்களா? ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா 14 வருமா? 14ல வந்து 15 பண்ண முடியாது, பாயிண்ட் வச்சுட்டீங்கன்னா 140 ஆயிடுமா? 140னா எவ்வளவு வரும்? 140. அப்போ 140னா என்ன வரும்? இன்னொரு நிமிஷம் மேம். அப்ப நம்ம அதை கண்டுபிடிச்சது வந்து எதுல பாட்டு போட்டிருக்கிறாங்க? நம்ம ஹவர்ஸ்ல கொடுத்துருக்குறாங்க. ரைட்டுங்களா? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹவர்ஸ்ல கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 44/15 ஹவர்ஸ்ல இருக்கு. ரைட்டுங்களா? இப்போ இந்த ஹவர்ஸ்ல வந்து நீங்க இந்த மாதிரி டிவைடும் பண்ண வேண்டாம். நான் என்ன பாருங்களேன், ஆன்சர்லாம் பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து 6 ஹவர்ஸ் 36 மினிட், 6 ஹவர்ஸ் 56 மினிட், 7 ஹவர்ஸ், இது 7 ஹவர்ஸ் 56 மினிட் இருக்கா? அப்ப நான் சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன். 44/15 இருக்குங்களா? இது நம்ம வந்து ஹவர்ல இருக்கிறது வந்து நம்ம வந்து மினிட்டா மாத்திப்போம். அப்ப இன்டு 60 போடலாமா? சிம்பிளா இருக்கும். இப்ப பாருங்களேன், 150 சார் 50, இது அடிச்சு என்ன வரும்? 415 சார் 16 வருமா? லாஜிக் புரியுதுங்களா? இப்ப பாருங்க, ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 4 இன்ட்டு 4 16, ரிமைனிங் 1, 4 இன்ட்டு 4 16 1 17, 176 வருதா? அப்போ 176 என்ன அது? மினிட். ரைட்டுங்களா? 176 மினிட்னா அது வந்து அவரா மாத்துங்க பார்ப்போம். அவரா மாத்தீங்கன்னா பை 16 போடணுமா? ரைட்டுங்களா? அப்ப எவ்வளவு வருது பாருங்க. அப்போ 2 ஹவர்ஸ் ஃபுல்லா வந்துருமா? 2 ஹவர்ஸ்னா 2 6 ஆர் 12, 120 மினிட்ஸ் போயிடும். ரிமைனிங் எக்ஸ்ட்ரா எவ்வளவு வரும்? 56 மினிட்ஸ் வருமா? புரியுதுங்களா? 56 மினிட்ஸ். அப்போ 2 ஹவர்ஸ் 56 மினிட்ஸ் வந்து என்னது? டி. அப்ப என்ன மீனிங்னா, அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா? ஸ்டார்ட் பண்ணது எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க? 5 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்களா? அப்போ அந்த 5 o'clock கூட இந்த 2 hour 56 மினிட்ஸ் ஆட் பண்ணுங்க, எவ்வளவு வரும்? 5 + 2 7ஆ? அப்ப 7 hours 56 மினிட்ஸ் வரும். பாருங்க, இருக்கா? கொஞ்சம் இந்த கொஸ்டின் ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின் தான். ஓகேங்களா? இருந்தாலும் கொஞ்சம் புரியுதா பாருங்க, டவுட்னா கேளுங்க சொல்றேன். பவித்ரா மேம் புரியுதுங்களா? புரியுதுங்க சார். அவ்வளவு புரியுதுல மேம்? புரியுது. ஓகே, இந்த சம்ம வந்து திரும்ப ஒரு முறை நீங்க வந்து கோத்ரூ பண்ணுங்க. கோத்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். பட் இந்த சம் இப்படிதான் போட முடியுமா? இல்லைன்னா ரொம்ப டிலே ஆகும்.
ஓகேங்களா? அதை சொன்னல, ஒரு சில சம் ஈஸியா இருக்கு, ஒரு சில சம் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். அதனால இப்படி நீ ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஓகே. சரி, ஓகே. இது ஒரு லாஸ்ட் சம்மு. இது ஜஸ்ட் வந்து எப்படி போடுறதுன்னு மட்டும் ஐடியா கொடுக்குறேன். நீங்க வந்து சம் போடுங்க பாப்போம். ஓகேங்களா? பாருங்களேன், இது ஒன்றும் இல்லை, ரெண்டு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்களேன், a man traveled 300 kilometer by a train and 200 kilometer by taxi and he completed this journey 5 hours 30 minutes. ஓகேங்களா? however, if he travels 260 kilometer by train, 240 kilometer by taxi, it will take 6 minutes more to complete the journey. Speed of the train ன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுல ஒண்ணும் இல்ல, கண்டிஷன் பார்த்தா தெரியும். இங்க இருந்து இது வரலையும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இங்க இருந்து இது வரலையும் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ட்ரெயின் ட்ரெயின் இருக்குல்ல, அப்போ ட்ரெயின் இருக்குல்ல, அது ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின். ஸ்பீட் ஆஃப் ட்ரெயினை வந்து நம்ம வந்து என்னன்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து டாக்ஸி இருக்குல்ல, அது ஸ்பீட் ஆஃப் டாக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துக்கிறீங்க, ஒய்ன்னு எடுத்துக்கிங்க. ஓகேங்களா? அப்போ ரெண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ என்ன சார் சால்வ் பண்ணா அப்படின்னு இல்லை, உங்களுக்கு தான் தெரியல. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு தெரியும் நமக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, 300 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்களா? ரைட்டுங்களா? அப்போ 300 கிலோமீட்டர்ன்றது டிஸ்டன்ஸா, அப்போ ஸ்பீடு கண்டுபிடிங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைமுங்களா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படி கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று வந்து அவர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ஃபார்முலா என்ன மாறுனா, டி ஈக்குவல் டு டி பை எஸ்ன்னு மாத்திக்கலாம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்றோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறுனா, 300 கிலோமீட்டரு பை ட்ரெயின்ல போறாங்க எக்ஸ் பிளஸ், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ல வந்து எவ்வளவு போறாங்க, 200 கிலோமீட்டர் போறாங்க பை ஒய் ஸ்பீட்ல போறாங்க, ஈக்குவல் டு டைம் எவ்வளவு, 5 hours 30 minutes. அப்போ 5 hours 30 minutes எப்படி எழுதிக்கலாம், 5.5 வச்சுக்கலாமா? அப்பதானே? இது ஒரு ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது கண்டிஷன் பாருங்க, 260 கிலோமீட்டர் ட்ரெயினில் போறாங்களா, அப்போ 260 பை எக்ஸ் பிளஸ் இங்க என்ன கிடைக்குது, 240 பை ஒய் ஈக்குவல் டு என்ன பண்றாங்க, 6 minutes மோர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்க வந்ததை விட நமக்கு என்ன, அது ஒரு 6 minutes மோர்ன்றாங்க. அப்போ மீனிங் என்ன, 5 hours 30 minutesக்கு பதிலாக இங்க என்ன வரும், 5 hours 36 minutes வரும். ரைட்டுங்களா? அப்போ 5 hours 36 minutes நம்ம வந்து 5.6 எடுத்துக்கலாம். இது 2 ஈக்குவேஷன். என்னது ஏன் அப்படின்னா, பாருங்களேன், 5 hours 36 minutes, இது என்ன பண்ண, அவரை விட்டுருங்க, 36 minutes அவரா மாத்தினா பை 60 போடலாம்ல. அவரை மாத்தினா இப்ப பாருங்க, அடிச்சு பாருங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6 6 இது வந்து 10 6 கரெக்டுங்களா? இது ரெண்டு இது பண்ணீங்கன்னா 0.6 வரும். அப்போ 5 hours கூட 0.6 ஆட் பண்ணீங்கன்னா 5.6 கிடைக்கும். இதுதான் ரெண்டு ஃபார்முலா. ரைட்டுங்களா? இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணாங்களா உங்களுக்கு வந்து ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் என்னது, எக்ஸ் தானே, எக்ஸ் கிடைச்சிடும். ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் இப்படியே சால்வ் பண்றது கஷ்டமா இருக்கும். அப்ப நான் ஒரு ஐடியா சொல்றேன். இந்த 1/x இருக்குல்ல, அந்த 1/xக்கு உதாரணத்துக்கு ஏன்னு வச்சுக்கோங்க, 1/y இருக்குங்களா, அது பின்னு வச்சுக்கோங்க. இப்படி அசீம் பண்ணிட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் எப்படி மாறும், 300a பிளஸ் 200b ஈக்குவல் டு 5.5 கிடைக்கும். இரண்டாவது ஈக்குவேஷனு 260a பிளஸ் 240b ஈக்குவல் டு 5.6 கிடைக்கும். இப்படி கூட இது பண்ற கஷ்டமா இருக்கும். பட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம்ல ரெண்டு ஈக்குவேஷனை. அப்போ உங்களுக்கு என்ன கேட்கறாங்க, 1/x தானே ஏன்னு எடுத்துக்கிட்டோம், அப்போ ஏன்னு சொல்லி ஏ மட்டும் கண்டுபிடிங்க. இதுல இருந்து கண்டுபிடிச்சிட்டு இப்போ அந்த ஆன்சர் வருதுல்ல, அந்த ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1/aன்னு போட்டீங்கன்னா என்ன கிடைச்சிடும், நமக்கு எக்ஸ் கிடைச்சிடும். இதுதான் கான்செப்ட். நீங்க ஒண்ணும் இல்ல, எப்படி வந்து ஒரு மாதிரி லாஜிக் பாருங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு ஏ கிடைக்கும். அந்த ஏ வந்து 1/aன்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ் உடைய வேல்யூ என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, என்ன வருது பாருங்க, 100 km/h கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன் வந்து கொஞ்சம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப போன சமோட ரொம்ப ஈஸி தான். ஆனா இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போதும். ஓகேங்களா? புரியுதுங்களா மேம் இது, பவித்ரா மேம்? எஸ் சார். மற்றவங்களுக்கும் புரியுதுங்களா, ஓகேங்களா? இது கிளியர்?
சோலைமுத்து சார் இருக்கீங்களா? ஓகே சார். இதுதான் சார் கான்செப்ட். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க சார், ஆன்சர் கண்டிப்பா வரும். ஓகேங்களா? ஓகே போட்டு சார். பாருங்க. ஏதாவது டவுட்னா வந்து பாத்தீங்கன்னா கேளுங்க. இங்கே நம்ம ஆன்சர் கீயும் கொடுத்துருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து ஒரு முறை கோத்ரூ பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த டாபிக் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்கும். ஆனா ஃபார்முலா வந்து ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பர் டைம் என்ற ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். ஆனா அது வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாதிரி மாத்தி 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 யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ இப்போ வந்து திரும்ப இந்த லெக்சர் 2 கிளாஸ் லெக்சரர் போங்க, ஒரு முறை திரும்ப பாருங்க. அந்த 10 சம் எப்படி போட்டிருக்குன்னு ஒவ்வொன்றுக்கும் மாடல் நல்லா புரிஞ்சுக்கிங்க. அந்த மாடல் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் போறது ஈஸியா இருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஓகேங்க சார். எல்லாரும் கிளியர் இல்ல? அதான் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஆல்ரெடி போட்ட சம்ஸ்லாம் போடுங்க. நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம வந்து மீட் பண்ணுவோம். சம் ஏதாவது டவுட் இருக்குன்னா போட்டுட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உடனே சால்வ் பண்ணி போட்டு விட்டுறோம். ஓகேங்களா? ஓகேங்க ஓகே. சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ மேம். சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஓகே, சார். தேங்க்யூ.